ஓம் शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्चैतन गौरवादिहननौ कुन्तीसुधापालनौ एतद्भागवतं पुराणगदितं श्रीकृष्णलीलामृतम्। ஐகான் போறது இல்ல ரமா. ஷார்ட் ரீகேப். போன வாரம் கஜேந்திர மோக்ஷம் பார்த்தோம். இந்திரத்யும்னன் வந்து பாண்டிய தேசத்து ராஜா. ரீகேப் பிக்சர் ஆரம்பிச்சுக்கலாம் ரமா. ஸ்டார்ட் வித் ரீகேப். இந்திரத்யும்னன் பாண்டிய தேசத்து ஆதிராஜன், எம்பரர். அவன் வந்து ஒரு விஷ்ணு பக்தன். தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு அவன் வந்து தியானத்துல ஆழ்ந்து போயிடான், மலைய பருவத்துல போயிட்டு. அப்போ எவ்வளவு போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு இருந்துட்டு கூட விஷ்ணு பக்தனாக இருந்ததுனால அவன் வந்து அங்க தியானத்தில் ஈடுபட்டு அதுலயே மோட்ச மார்க்கத்துக்குள்ள வழியெல்லாம் தேடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அகஸ்திய முனிவர் வரார், தன்னுடைய சிஷ்யர்களோட கூடி அவர் வரார். அவருக்கும் அதித்தியா இருந்து அவன் ஆதிராஜன் இல்லையா, எம்பரர் அல்லவா. சோ அது எல்லாத்தையும் அந்த அதித்தி அவனுடைய வரவேற்பு அதெல்லாம் ஏத்துக்கணுங்கிற அந்த ஆசையில வந்திருக்கார் அகஸ்தியர். ஆனா இந்திரத்யும்னனும் அந்த தியானத்துல ஆழ்ந்திருந்ததுனால அவன் வந்து இவர் வந்ததை கவனிக்கிறதே இல்லை. அவரோ பெரிய முனிவர் வேற, பகவான உள்ளேயும் வெளியிலையும் பார்த்தவர் அவர் தியானத்துல இருந்து. ஆனா இந்திரத்யும்னனும் இப்பதான் தியானத்துல மூழ்கி பகவான பாக்குறதுக்குள்ள அந்த முயற்சியில இறங்கியிருக்கார் இந்திரத்யும்னன். அப்ப அந்த மாதிரி சமயத்துல அந்த தியானத்துல இருந்தபோது அவர் வந்ததை கவனிக்கிறது இல்ல. அப்ப அகஸ்தியர் வந்து கோச்சுண்டு, நீ வந்து வினயமே இல்லாத ஒரு யானையாக கிடவுதுன்னு சபிச்சு விடுறார் அகஸ்தியர். அப்ப உடனே மன்னிப்பு கேட்கிறார் இந்திரத்யும்னன். அவர் வந்து சாபம் என்ன எப்படி விமோச்சனம் அதெல்லாம் வந்து அவர் கேட்கறது இல்லை, ஏத்துக்கிறார். அவர் ஒரு அனுகிரகமா எடுத்துட்டு அது சாபத்தை வந்து இப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா நம்ம ஏத்துக்கிறோம்ட்டு ஏத்துன்னு விடுறார். ஆனா அகஸ்தியர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரினாலே உனக்கு நீடிக்கும். நீ யானையா பிறந்தால் கூட இப்ப எப்படி சீரும் சிறப்புமா நீ இருக்கியோ அந்த பெருமையோடையே நீ வாழ்ந்துருப்பாய். அப்புறம் பகவானுடைய அந்த ஸ்மிருதியும் உனக்கு இருக்கும் எப்பவுமே அப்படின்னு அவன் அனுகிரகம் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு அவர் திரும்பி. எனவே இப்ப சாபத்துக்கு ஆளாயிடுச்சு. அடுத்த ஜென்மால வந்து அவர் சொன்ன மாதிரியே சீரும் சிறப்புமாக அவருடைய வாழ்க்கை அமையும் சொல்லியிருக்காரு இல்லையா. இப்ப வந்து ஒரு திரிகூட மலை, அது வந்து ஆற்கடலுக்கு நடுவுல இருக்கு. ரொம்ப அழகான ஸ்லோகத்துல ஸ்ரீமன் பட்டத்திரி வர்ணிக்கிறார். அவர் வந்து சாட்சாத் ஹரிநாராயணன் வசிக்கின்ற அந்த இடம் அது இல்லையா, பார்க்கடல்ல தான் அவர் இருப்பார். சோ அவர் வந்து எப்பவுமே பக்தர்களை தன் பக்கத்துல இருக்க வச்சுக்கிறார் இல்லையா, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சோ அப்படியாக அந்த திரிகூட மலையில மற்ற யானைகளோட கூடி அதனுடைய குழந்தை குட்டிகள் எல்லாம அந்த மலையில வந்து சுகமா தெரிஞ்சுட்டு இருக்கான் இந்திரத்யும்னன். இப்ப வந்து அவன் கஜேந்திரன் இல்லையா. இந்த கஜேந்திரன் வந்து எப்படின்னா ஸ்வதே நல்ல சக்தி ஜாஸ்தி. அப்போ மற்ற மிருகங்கள் எல்லாம்
இந்த கஜேந்திரனை பார்த்து பயப்படுமா. சோ அந்த மாதிரி ரொம்ப ராஜாங்கமா திரிகூட மலையில மற்ற ஆனைகள் கூட்டத்தினோட திரிஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு என்ன ஆகுதுன்னா, அது ஸ்ரீமன் பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்றாரு இந்த இடத்துல. பகவானுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா, விஷ்ணு பக்தனா இருந்தவனாக்கும் கஜேந்திரன் இந்திரத்யும்னா இருந்தப்போ, அப்போ பகவான் கிட்ட பக்தியா இருக்கிறவளுக்கு எந்த ஜென்மமா இருந்தா என்ன, வாழ்க்கை எப்பவுமே சிறப்பு தானாகவே கூடி வரும்னு சொல்றாரு அவர். இப்படியாக ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நல்ல சம்மர் டைம் அது. அப்போ அந்த வேனல் காலத்துல தாகம் எடுக்கிறது வாழ்க்கை. அப்போ இந்த யானை கூட்டங்கள் எல்லாம அந்த ஒரு நதி தீரத்துக்கிட்ட போறா எல்லாரும். அப்ப அந்த இடத்துல போகும்பொழுது அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரு முதலை. அந்த முதலை அவனுக்கு ஒரு சாபம். அதாவது கந்தர்வனா இருந்தவன், இந்த கந்தர்வனா இருந்தவன் சாபத்தினால இப்போ முதலையா அந்த அந்த அதே தீரத்துல, அந்த நதி தீரத்திலேயே அவனுக்கு தன்னுடைய வாழ்நாட்கள் கடத்தின்னு இருக்கான். அந்த கதையெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ. ஆனா அவனுக்கு விமோச்சனம் எப்படின்னா, அந்த ரிஷி தேவல ரிஷி சொல்லியிருக்கா, இந்த இடத்துல விஷ்ணு பக்தனா இருக்கிற அந்த கஜேந்திரன் அவன் வரும் பொழுது நீ அவனுடைய காலை நீ கட்டியா புடிச்சுட்டு, அப்போ அவனை பாதுகாக்க, அவனை காப்பாத்துறதுக்கோசரம் வர ஹரிநாராயண் மேல உனக்கும் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அப்போ அந்த முதல்ல அங்க காத்துன்னு இருக்கு, எப்போ அந்த கஜேந்திரன் இந்த கஜம் எப்போ வருவன்ட்டு அது காத்துன்னு இருக்கு அந்த முதலையில. அந்த இடத்தை பற்றிய வர்ணனைகள்ல ஏற்கனவே பார்த்தோம். அது கண்ணனுடைய வாசஸ்தலம். அது அந்த நதி அந்த இடத்துல எப்பயுமே பூக்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வர்ணனைகள்ல அந்த ஸ்லோகங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்போ அந்த நதி தீரத்துல போயிட்டு அந்த தண்ணிக்கொசரம் இறங்கின உடனே காலை டவக்கில் பிடிச்சுன்னு விடுறது அந்த முதல்ல. சமயம் பார்த்துன்னு இருக்கு இல்லையா, காத்துன்னு இருக்கு. அப்போ அதனுடைய காலை நன்னா பிடிச்சுன்னு விடுறது, உடும்பு பிடின்னு சொல்லுவா இல்லையா. அப்போ அது காலை அதுக்கு எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி காலை பிடிச்சுன்னு விடுறது அந்த முதலை சரியான அந்த சமயத்துல. இப்ப இது எல்லாமே பகவானுடைய பிரேரணையில தான் நடக்கிறது. சரியா அவனுக்கு விமோசனம் கொடுக்கணும் இல்லையா, இந்திரத்யும்னனுக்கும் இந்த கஜேந்திர பிறவியில இருந்து. அப்போ இது ஒரு காலம், அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் காத்துன்னு இருக்கார், அவனே வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போனோம். அப்போ இது எல்லாமே அவருடைய பிரேரணையில தான் நடக்கிறது. இந்த கஜேந்திரன் அந்த கூட்டங்களோட அங்க வர்றது, அந்த முதலையோட வாயில பிடிபடுறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கோசரம் 1000 வருஷம் காலம் போராடுறது அந்த கஜேந்திரன் போராடுறான். ஆனா அது ரொம்ப முடியறதே இல்லை, உடம்பு பிடியா பிடிச்சுட்டு இருக்கு. அவனுக்கு சாப விமோட்சம் வரணும் இல்லையா இந்த கந்தர்வனுக்கு, விடுறதே இல்லை. ஓ 1000 வருஷம் காலம் துதிச்சு இந்த பண்ணி என்ன ஆகுதுன்னா, கஜேந்திரனுக்கு அவருடைய வலுவெல்லாம் அப்படியே இழந்து போயிடுறது கம்ப்ளீட்டா. ஆனா முதலைக்கும் அது ஜலத்துல இருக்கிறதுனால அதுக்கு எப்பவுமே நல்ல பலம், ஜலத்துல இருக்கிறதோறும் அதுக்கு நல்ல பலம் தானே. அது இது தரையில எடுத்து போட்டானா அதுவும் இறந்து போயிடும் முதலையெல்லாம். சோ அதுக்கு எப்பவும் ஜலத்துல இருக்கணும். அப்ப அதுக்கு நல்ல பலம். ஆனா கஜேந்திரனுக்கும் நாள் போக நாள் போக நாள் போக அவருடைய வலுவெல்லாம் அப்படியே இழந்து போயிடுறது. அப்ப அதனுடைய அகங்காரம், மமகாரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வருது. ஏன்னா சுத்தி எல்லா யானைகளும் கூட்டமா நின்றுட்டு இருக்கு, ஆனா யாருமே உதவி பண்ண முடியறது இல்லை அவனுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் கஜேந்திரனுடைய எண்ணம் என்ன, தனக்கு நல்ல வலிவு இருக்கு, ஏன்னா அவன் தலைவனாக சுத்தின்னு இருக்கா இல்லையா அந்த திரிகூட மலையில. அதனால எப்படியான இதுல இருந்து தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணம் அந்த மனசுல இருக்கு. அப்ப அந்த எண்ணத்தினால இந்த பகவானை பத்தி நினைக்கணுமோ அதெல்லாம் ஒண்ணும் தோன்றதே இல்லை. எப்படியான இந்த இதுல இருந்து நம்ம விடுபட்டு விடலாம் அந்த எண்ணத்துல நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா அதனால விடுபட முடியவே இல்லை. அப்போ மொள்ள அந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் குறையும் பொழுது அப்போதான் அந்த ஸ்மிருதி, அந்த நினைவு வரதான். ஏன்னா அகஸ்தியர் சொல்லியிருக்காரு இல்லையா, உனக்கு அந்த எண்ணம் இருக்கும், பகவானுடைய அந்த எண்ணம் உன் மனசுல எப்பவுமே இருக்கும்னு சொல்லியிருக்காரு அவர். அப்போ இவாளெல்லாம் தான் ஆர்த்த பக்தர்கள்னு சொல்லுவா. அதாவது ரொம்ப இக்கட்டு வரும் பொழுது அவ பகவானை நினைக்கிறான். நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல பார்த்தானே ஆர்த்த பக்தர்கள் தான் இல்லையா. எப்போ நமக்கு கஷ்டம் வருதோ அப்பதான் நம்ம பகவானை நினைப்போம். அதே மாதிரி பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றார், 4 விதமா பகவானை ஜபிப்பாளாம். ஒண்ணு அர்த்தார்த்தி, ஒண்ணு ஜிக்ஞாசு, ஒண்ணு ஞானி. இது அன்னைக்கே நான் டீட்டெயில்டா சொன்னேன் உங்களுக்கு. சோ அந்த 4 விதத்துல பகவானை பஜிப்பான். இந்த அர்த்தார்த்தின்னா அவளுக்கு ஒரு கோல் இருக்கும், லைக் பிரம்மா. அதே மாதிரி ஜிக்ஞாசுன்னா அவளை சீக்கர்ஸ் ஆஃப் நாலேஜ்.
ஞானி என்னன்னா அவளுக்கு பிரம்மநாட்டம் எப்பவுமே. சோ இப்படியாக 4 விதமா எப்பவுமே பகவான பஜிப்பா. இதுல வந்து முதல் கேட்டகரி ஆர்த்த பக்தர்களுக்கும் நம்மளாம் மோஸ்ட்லி எல்லாருமே ஆர்த்த பக்தர்கள். எப்ப நமக்கு துன்பம் வருமோ அப்பதான் நம்ம பகவான நினைப்போம். அது வரைக்கும் என்னால முடியும், எனக்கு பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, என்னுடைய பலம் இருக்கு, இப்படி இந்த எண்ணத்திலேயே இந்த அகங்காரம் அமகாரத்திலேயே நம்ம நாளை தள்ளிட்டு இருப்போம். ஆனா எப்போ அது முடியலைன்னு ஆகும்பொழுது நம்ம பகவான்னு நினைக்கிறோம். அப்போ அந்த பகவத் சிந்தனை வந்த உடனே என்ன பண்றதுன்னா, இந்த பூவை பொறிக்கிறது முடியாது, காலோ பிடிபட்டு கிடக்கு. அப்போ தன்னுடைய தும்பிக்கையினால அந்த பூவை எடுத்து ஸ்துதிக்கிறான். இப்போ அந்த திருகரணத்தினாலும் மனம், காயம், வாக்கு, இந்த திருகரண அர்ச்சனைன்னு சொல்லுவா. அதுக்கு மூளையும் ஈடுபாடு படுத்தி மனசினாலேயும் வாக்குனாலேயும் காயத்தினாலேயும், காயம்னா உடம்பு, பூ எடுத்து போடுறாரு இல்லையா, ஸ்தோத்திரமும் பண்றார், மனசும் லயிச்சு போயிடுறது அதுல. சோ இந்த 3 திரிகரண வழிபாடு சொல்லுவாது. சோ அப்படியாக ஸ்தோத்திரத்தை சொல்ல தொடங்குறது. இதுதான் கஜேந்திர ஸ்துதின்னு அன்னைக்கு நம்ம பார்த்தோம். 1-2 ஸ்டான்சஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே அதுக்கு அர்த்தம் சொன்னேன். அதுல ஒன்னே எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜேந்திரன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இந்த அஜ்ஞானத்தில இருந்து தான் விடுபடணுமே ஒழிய இந்த முதலேனுடைய பிழையிலிருந்து விடுபடுறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாராம். இப்ப இந்த ஸ்லோகங்கள்லாம் அன்னைக்கே சொல்லிட்டோம். நீங்க எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகவத்துல இருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸோட கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஜிஜேஷிய இந்த 2ஆம் ஸ்லோகத்துல அவர் சொல்றார், அவர் கஜேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இந்த முதலிலிருந்து எனக்கு இதனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறது கூட எனக்கு அதை நான் விரும்பலை. ஆனா அந்த அஜ்ஞானத்திலிருந்து நான் விடுபடணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கும்போது இது என்ன வாக்குன்னு சொல்றான்னு. அப்போ இது முதலையோட பிடியிலிருந்து அது விடுபட்டு இருந்ததுன்னா பகவான நினைச்சிருக்க மாட்டான் இல்லையா, பாட்டுக்கு நடந்துப்பா. அப்படியே என்ன நடந்து ஏதோ விட்டாச்சு போறதுன்னு அப்படியே அரவச்சனமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த 1000 வருஷம் காலம் இருந்து தன்னோட சக்தி எல்லாமே குறைஞ்சு போனோன்னு அந்த அகங்காரம் அமகாரம் எல்லாமே தீர்ந்து போயிடுறது கஜேந்திரனுக்கு. சோ அந்த சமயத்துலதான் பகவானை ஸ்துதிக்க தொடங்குறான் கஜேந்திரன். அப்போ இந்த ஸ்துதியில நம்ம பாக்குறோம், என்னுடைய அஜ்ஞானம் விலகணும். நம்மளும் இந்த மாதிரிதான் பகவானை தியானம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங். இது அது என்ன வாக்கும் அஜ்ஞானம், ஞானம் என்ன, அதாவது நம்மளுடைய மனசுல வந்து ஷ்ரௌடட் நிறைய அந்த மேகமூட்டம் மாதிரி எல்லாம் அழுக்கெல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. கேத்தப்பட்டின்னு சொல்லுவார் இது சுவானந்த லகரியில ஆதிசங்கரர். மனசு வந்து ஒரு அழுக்கு நிறைஞ்ச பொட்டியான். சோ அந்த அழுக்கெல்லாம் விலகணும் இல்லையா, அதுதான் அஜ்ஞானம். சோ அந்த அழுக்குங்கிறது இட் இன்க்ளூட் சோ மெனி திங்ஸ். அப்ப அந்த அழுக்கெல்லாம் விலகினானா அந்த ஞானம் வருது. ஞானம் வரும் பொழுதுதான் அந்த ஈஸ்வரன் நமக்குள்ள இருக்கிறத நம்ம அறியறோம். இதையும் அர்ஜுனனுக்கு சொல்றாரு இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈஸ்வரன் அனுப்பப்பட்டவர் அவர் மனசுக்குள்ள இருக்கார், ஸ்திரமா இருக்கார். ஆனா அந்த உடலை எந்திரமா ஆக்கிண்டு அவனை துத்தி திரிக்கிறார்னுட்டு 18ஆம் அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது நிறைய விளக்கங்கள் தத்துவங்கள் எல்லாம் தெரியும். இப்போ இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன வாக்குன்னு சொல்றாருங்கிறத. சோ அப்படியாக இந்த ஸ்துதி ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க அதுல ஒரு 45 ஸ்டான்ஸாவும் உண்டு, நல்லா படிச்சுக்கும் போது கஜேந்திர ஸ்துதியா. அதுக்கப்புறம் என்ன ஆறுது என்னன்னா, பகவான் இந்த ஸ்துதியை கேட்டுட்டு ஓடிண்டு வராராம் அவர். அப்போ தன்னுடைய பக்தனை ரட்சிக்கிறதுக்கோசரம் ஓடிண்டு வர்றாரு அவர். அப்போ அதை பார்க்கலாம், அங்க இருந்து எப்படி அவர் அங்க இருந்து ஓடிண்டு வர்றாருன்னுட்டு இருடரா வராராம். அந்த கையில் அந்த தாமரையினால அர்ச்சிக்கிறான் இல்லையா, அந்த தாமரையை வாங்கி தர்றாங்க அவர். அப்போ கஜேந்திரனுக்கு ஸ்பரிசமும் கிடைக்கிறது. அவர் கையில இருக்கிற தாமரை கூட கஜேந்திரன் கொடுத்ததுன்னு எல்லாரும் சொல்லுவா. அப்ப அப்படியாக இந்த பகவான் மகிழ்ந்து போய் அவருடைய ஸ்பரிசம். இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னா, அந்த முதலைய வந்து அப்படியே சக்கரத்தினால வெட்டி விடுறாரு அவர். அந்த வாயை கிழிக்கும் பொழுது, வாயில அலுவம் மாட்டின்னு இருக்கு, அந்த வாயை கிழிக்கும் பொழுது அந்த கந்தர்வனில இருந்து வெளிப்படுறான். அப்போ கந்தர்வனுக்காக முதல்ல சாப விமோசனம் இல்லையா. இப்போ ஒரு பக்தனுடைய காலை பிடிச்சிருந்தவனுக்கு அவனுக்கு முதல்ல சாப விமோசனம் கிடைச்சு விடுறது. அதுக்கப்புறம் கஜேந்திரனுக்கும் அவருடைய தேகம் கிடைச்சு விடுறது. ஆனா சாரூப்பியம் அசல் பகவான் எப்படி இருப்பாரோ அதே ரூபம் அவனுக்கு கிடைக்கிறது. ஏன்னா பகவான் இப்போ அவனை வந்து வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறாரு இல்லையா, சாரூப்பியம். அதாவது இந்த ரூபத்துல வந்து பகவானை ஒத்து இருப்பாவா. அப்போ இந்த மாதிரி ஒரு ரூபம் கிடைக்கும் பொழுது வைகுண்டத்துல வந்து பார்ஷதர்களாக பகவான் கூடயே தங்கிடுவாவா. அப்போ அந்த வைகுண்டத்துல இருக்கும் பொழுது சாலோக்கனம், அதாவது பகவான் எப்பவும் பார்த்துட்டும் இருக்க முடியும். அதே சமயத்துல அந்த ரூபத்துல அவளுக்குள்ள
என்னெல்லாம் அவள் என்ன நல்லது பண்ணியிருக்காளோ அதுக்கு ஏத்த மாதிரி உன்னத பதவியும் அவளுக்கு கிடைக்கும் வைகுண்டத்துல. சோ அந்த மாதிரி அவளுக்கு நல்ல காலம் கழிச்சு போயிடுறது வைகுண்டத்துல. அப்போ அது சாரூபிய மோட்சம் கஜேந்திரனுக்கு கிடைக்கிறது இதுல. அப்போ இந்த கஜேந்திர மோட்சம், இந்த கஜேந்திர மோட்சத்துல என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் என்னன்னா, ஒண்ணு வந்து பகவானுடைய ஸ்பரிசம் கஜேந்திரனுக்கு கிடைக்கிறது. பகவானுடைய ஸ்பரிசம் கிடைச்சாலே ஃபர்ஸ்ட் ஆலோகனம் பார்த்தாலே அதுவே நமக்கு மோட்சம். அவருடைய ஸ்பரிசம் கிடைச்சானா கண்டிப்பா மோட்சம் தானே வாழ்க்கை. சோ அது ஒண்ணு பகவத் ஸ்பரிசம். அதுக்கப்புறம் கஜேந்திர ஸ்துதி. இந்த கஜேந்திர ஸ்துதியோட விசேஷம் என்னன்னா, அது வந்து நிர்குண ஸ்துதியாக்கம். பகவான் வந்து குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சோ அது என்ன வாக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நமக்கெல்லாம் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த குணத்தோட கலவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த சரீரம் வந்து குணங்கள்னால ஆகப்பட்டது. சரீரம்னு ஒண்ணு வந்ததுன்னா கண்டிப்பா குணங்கள் இருக்கும். பகவான் வந்து குணக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ரூபம் ஒண்ணும் கிடையாது. அப்போ நம்ம எந்த ரூபத்துல பகவானை நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த ரூபத்துல அவர் நமக்கு பிரத்யட்சமாறார் தியானம் பண்ணும் பொழுது. அப்போ அந்த மாதிரி அவதாரம் எடுக்கும் பொழுது ஒரு சகல பிரம்மமா கருதுறோம் நம்ம. ஏன்னா சகல பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு. இப்ப கிருஷ்ண அவதாரம் எடுத்த உடனே குணம் வருது அவருக்கு. நரசிம்ம அவதாரம் ரௌத்ரம் வருது அவருக்கு. வராக அவதாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் பொழுதும் அவருக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது இல்லையா? சோ அந்த உருவம் கிடைச்சான்னா, அந்த தேகம் இருந்ததுன்னா, சரீரம் இருந்ததுன்னா அந்த குணமும் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அது என்னத்துக்கோசரம் அந்த அவதாரம் எடுக்கிறார், அந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் உண்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான இது பிரபாவம் என்னன்னா, பகவான் இங்க வந்து பலஸ்ருதி, அவர் சொன்ன பலஸ்ருதி, அதாவது ஸ்வயம் பகவானே இங்க பலஸ்ருதியை கொடுக்கிறார். அவர் பலஸ்ருதி என்னன்னா இது என்ன வாக்கும், அதாவது என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய என்னுடைய மாம்ச மாம்சங்கிறார். இந்த விருத்தத்தை யாரு விடிகோரையில சொல்றாளோ அவளுக்கு எல்லா ஸ்ரேயம் கிடைக்கும்ட்டு அவர் சொல்றார். சோ ஏ மாம் துவாம் அப்படின்ட்டு சொல்றாரு அவர். அதான் என்னையும் ஒன்னையும் ரெண்டு பேரும் கஜேந்திரனை பத்தி நினைச்சிருந்தாலும் என்னதான், அதுவும் ஸ்ரேயஸ். அதே மாதிரி என்னுடைய விற்த்தாந்தங்கள், அதாவது என்னுடைய பகவானுடைய சர்வ ஆவரணங்கள், வேற வரிசையா அந்த லிஸ்ட நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் திரிகூடமலை, அந்த ஸ்ரீரசமுத்திரம், அதுக்கப்புறம் பகவானுடைய அந்த ஆவரணங்கள் எல்லாமே, அப்புறம் அவருடைய கதைகள், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், இந்த காரணகர்த்தாவா இருந்துட்டு என்னெல்லாம் அவதாரங்கள், அவதார பெருமைகள், மகாலட்சுமி, அப்புறம் பகவானுக்கு விருப்பப்பட்ட பக்தர்கள், பிரகல்லாதன், இப்படி பெரிய லிஸ்டே வருது அதுல. சோ இவாளை எல்லாரையுமே வெடிக்காத்தால நம்ம மனசுல நினைச்சு ஸ்துதி பண்ணினான்னா அவளுக்கு பாவங்கள்ல இருந்து விடுபடுவாளாம். பாவத்திலிருந்து அவளுக்கு விடுபட முடியும். அதே சமயத்துல பிரயாண காலை, அதாவது கடைசி காலத்திலையும் இந்த கஜேந்திர மோட்சத்தை நிறைய பேர் சொல்லுவா. அவ பக்கத்துல ரொம்ப போராடிட்டு இருந்தானா அவ பக்கத்துல உட்காந்து நிறைய பேர் ரிசைட் பண்ணுவா. அப்போ அதை கேட்கும் பொழுது அவளுக்கு வந்து அவளுக்கும் நல்ல புத்தியும் கொடுப்பாருன்னு அவர் சொல்றார். விமலாம் புத்தியம்னு சொல்றார். அதாவது கடைசி காலத்துல அந்த அவள் ரொம்ப அனுபவிப்ப என்னெல்லாமோ ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவா இல்லையா, நமக்கு தெரியாது அதெல்லாம். அனுபவப்பட்டானா அவ போயாச்சுன்னா அவ திரும்பி வந்து ஒண்ணும் சொல்லவும் போறதில்லை. வாட் எவர் இட் இஸ், அவர் என்ன சொல்றான்னா, அந்த கடைசி அந்திம காலத்துல கூட நம்ம பகவானை பத்தி நினைச்சும் பொழுது நல்ல புத்தி அவர் கொடுக்குறான். அதாவது பகவானை பத்தி நினைப்போம், பிரம்ம நாட்டம் வந்துடுறது இல்லையா, பகவானை பத்தி நினைச்சானா கண்டிப்பா பகவான்கிட்ட போய் அடைவா. இப்படியும் அவர் வந்து பகவத்கீதையில அர்ஜுனுக்கு சொல்றார். சோ அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கணும். சோ இப்படியாக சுகபிரம்மம் வந்து பரீட்சத்துக்கு கஜேந்திர மோட்சத்தை பத்தி சொன்னார். இந்த கஜேந்திர மோட்சம் வந்து நடந்தது வந்து தாமச மன்வந்திரம், தாமசன்கிறவன் மனுவா இருந்தப்போ நடந்த பிரித்தாந்தம் இது. இது அந்த சமயத்துல நடந்ததாக்கும் இது கஜேந்திர மோட்சம். அடுத்து வந்து சுகர் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் இன்னொரு அவதாரம் கூட எடுத்தார். அது வந்து கூர்மா அவதாரம். அதாவது ரைவத மன்வந்திரத்துல அவர் கூர்மா அவதாரம் கூட எடுத்தார் அப்படின்னு பரீட்சத்துக்கு சொல்றாராம். உடனே பரீட்சத்துக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட், கூர்மா அவதாரம் என்னத்துக்கு எடுத்தார், அது எப்படி இருக்கும், அதனால என்ன நடக்கிறது, அது இல்ல என்ன 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 காரணத்துக்கோசரம் இப்படி ஒரு அவதாரம் அவர் எடுத்தார். ஏன்னா பகவான் ஏற்கனவே சுகபிரம்மம் வந்து வராக அவதாரம், அதை நரசிம்ம அவதாரம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. அடுத்து கூர்மா அவதாரம்னு சொன்ன உடனே அதை கேட்கறதுக்கும் பரீட்சத்துக்கு ரொம்பவுமே ஆவலாம். சோ அவனோடு கேட்டப்போ இனி அடுத்து வந்து பகவானுடைய அந்த கூர்மாவதாரத்தை பத்தி விரிவாக சொல்றார். இப்ப நம்ம இனிமே வர 3 தசகங்களையும் நம்ம கூர்மாவதாரம் அதனுடைய பிரபாவங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம்.
துர்வாசா சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதேஷ சாப சக்ரம் காசாந்தி த்வதிதர தேவதாம்சஜானாம். துர்வாச முனிவர் நன்னா தெரியும், கோபிஷ்டி அவன், மூக்குக்கு மேல ஒரு கோபம். இன்னமும் அம்பரீஷ சரித்திரத்துல தான் பார்ப்போம், அவருடைய கோபத்துக்கு நிறைய பேர் ஆளாகி இருக்கா. ஒரு சமயம் துர்வாசன் என்ன பண்ணார்னா, சுரவனிதாப்த திவ்ய மால்யம், ஒரு சுரவனிதை, ஒரு தேவ கன்னிகை, கந்தர்வ லோகத்தில் உள்ள தேவ கன்னிகை, செலிஸ்டியல் நிம்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அவள்கிட்ட இருந்து ஒரு மாலை இவருக்கு கிடைச்சுதான். இந்த மாலையை பத்தி நிறைய வெவ்வேறு விதத்துல சொல்லுவா. சில சில பேர் எப்படி இன்டர்பிரேஷன் எப்படி இருக்கும்னா, கைலாசத்துல ஸ்வயம் அம்பாளே கொடுத்தா. ஆர்யா வம்சத்தின்னு ஒரு ஸ்தோத்திரத்துல அவர் எழுதியிருக்கார். அப்போ அம்பாள் மெச்சி அவருக்கு அந்த மாலையை கொடுத்தாருன்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய அந்த மாலைக்கு சொல்லுவா. ஆனா இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, அந்த மாலை ஒரு சுரவனிதக, அதாவது கந்தர்வ லோகத்து ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு மாலையை கொடுக்குறாளாம். அப்ப அந்த மாலைய, அது ரொம்ப அழகான ஒரு மாலை, நல்ல ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ்னால கோக்கப்பட்ட ஒரு மாலை. சுரவனிதாப்த திவ்ய மால்யம் சக்ராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயக. பூயகன பின்னால் என்ன நடந்ததுன்னா, சக்ராய அதாவது எதற்க இந்திரன் இருக்கானா. இந்திரன் தன்னுடைய பட்டாள பரிவாரத்தோட ஸ்நானம் பண்ணிட்டு அவன் திரும்பி வந்துட்டு இருக்கானவன். வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும், எல்லாம் பாட்டுக்கு ரொம்ப திவ்யமா அங்கிருந்து வந்துட்டு இருக்கானவன். இந்திரன் அவனுடைய ஐராவதத்துல ஏறி ரொம்ப ஜம்முன்னு அவன் வந்துட்டு இருக்கான். அப்போ சரி, இந்த நல்ல கார்லண்ட் இல்லையா, அவன் அந்த வனிதை கொடுத்த அந்த கார்லண்ட் தங்கிட்ட இருக்கிறத விட இந்திரன் கிட்ட அவன் போட்டுட்டா அது சூட்டபிளா இருக்குன்னு நினைச்சுட்டு துர்வாசர் என்ன பண்றாருன்னா, அதை உபதாய அவனுக்கு கொடுக்கிறார். ரொம்ப அது மரியாதையோட. அவர் ஒரு பெரிய முனிவர் இல்லையா, ஞானி அவர், சிவபக்தர் துர்வாசர், சிவனுடைய அம்சமாக்கும் அவர். அவர் அந்த மாலைய இந்திரனுக்கு கொடுக்கிறார், ஸ்வயம் உபதாய. ஆனா என்ன நடக்கிறது, இந்திரன் என்ன பண்றாங்கன்னா, நாகேந்திர பிரதிமிருதி தேச சாப சக்ரம். நாகேந்திரன் ஐராவதம், ஐராவதத்துக்கு மேல அசால்ட்டா அவருக்கு அந்த மாலையை கொடுக்கும் பொழுது அந்த அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் இல்லையா, அவர் எத்தனை பெரியவர். அப்ப அந்த பெரியவர் கொடுக்கிற அந்த ஒரு மாலைக்கு அதுக்கேத்த மாதிரி இவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது பண்ணாமக்கு அவன் என்ன பண்றான்னா, அந்த சில இன்டர்பிரேஷன்ல சொல்லுவா, அவர் துரட்டி கையில குச்சி இருக்கும் இல்லையா, அந்த குச்சியினால அப்படி தூக்கி யானையோட இந்த தலைக்கு மேல வீசி எறியறானா. இந்த கும்பம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல வீசி போடுறானா. இப்ப அவன் இங்க என்ன பண்ணா, இந்த ஹைட் பாருங்க, கீழே தானே நின்று பண்ணி, இப்ப மேல தூக்கி எறியணும். இப்ப தூக்கி அது மேல எறியறான் அந்த மாலைய இந்திரன். அப்ப அவர் கோபம் வராத, அவரும் அவனுக்கு கொடுக்கணும்னுட்டு அத கையில வச்சுட்டு ரொம்ப மரியாதையோட அவன்கிட்ட கொடுக்கிறார். அவனும் அது கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாதக்கு அந்த மாலையை தூக்கி அந்த நாகேந்திர அது என்ன பண்றது, பிரதிமிருதிதா என்ன ஆகுதுன்னா, இந்த மாலையை அதுக்கு மேல தூக்கி எறிஞ்ச உடனே, இது ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ் இல்லையா, அப்போ அந்த ஃபிளவர்ஸ்ல வண்டு முச்சுன்னு இருக்கும் செங்கலாம். அப்போ அந்த வண்டு என்ன பண்றதுன்னா, அந்த அதுக்கு அந்த பத்தகம் பக்கத்துல அந்த இரிட்டேட் பண்றது, அதுக்கு எப்பவுமே அந்த சென்சிட்டிவ் ஸ்பாட் இந்த எலிபென்ட்ஸுக்கெல்லாம். அப்போ அதை விரட்டுறதுக்கு கூட அந்த மாதிரி பண்ணுவா, இந்த மாதிரி பீஸை விட்டுட்டு அதை விரட்டுறதுக்கு பாப்பா. அப்ப அந்த இடத்துல இருந்து அது போயிடும். அப்போ இந்த மாலையில இருக்கிறது அந்த வண்டு அதை மொக்க தொடங்கின உடனே பார்க்கலாம், இது அதுக்கு ரொம்ப இரிட்டேட் பண்றது. அப்ப என்ன பண்றது, அந்த யானை அதை டக்குன்னு அந்த மாலைய தும்பிக்கையினால எடுத்து கீழே வீசி நல்லா காலால பிரதிமிருதத்தை நல்லா துவைச்சு எடுத்து விடுறது மாலைய. இவரை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ எவ்வளவு கோபம் வரும் இல்லையா துர்வாசருக்கு. நாகேந்திர பிரதிமிருதி தேச சாப சக்ரே, சக்கன இந்திரன், இந்திரனை உடனே சாபம் கொடுத்து விடுறா துர்வாசர். இது விஷ்ணு புராணத்துல இப்படி இருக்கு. அதே கதையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் நாங்க. அப்படியாக உடனே சாபம் விட்டு விடுறா துர்வாசர். அவனுக்கு என்ன சாபம் விடுறார், அதை நம்ம இனிமேதான் பார்ப்போம். சசாப சக்ரம். அப்போ ஸ்ரீமன் பட்டத்திரிங்க என்ன சொல்றாங்க, காசாந்தி த்வதிதர தேவ சாம்சஜானாம். அப்போ இந்த மாதிரி வேற அம்சத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் எப்படி ஒன்ன மாதிரி கருணையா இருப்பா. விஷ்ணுவா ரொம்ப கருணாகரன் இல்லையா, அவர் இந்த மாதிரி எல்லாம் சபிக்க மாட்டார் உடனே. ஆனா துர்வாசரம் அப்படி இல்லை. நிறைய கதையில பின்னால வரும் நாம பார்ப்போம். சட்டுன்னு அவர் கோபத்துல சபிச்சுட்டு வருவார்.
இப்ப அகஸ்தியர் அப்படித்தானே பண்ணினார் இல்லையா? அப்போ இந்திரத்யும்னன் அவன் தியானத்துல ஆழ்ந்திருக்கும் பொழுது அது அவன் பண்ணின தப்பே இல்லை. அப்ப கூட அவனை சபிச்சுட்டு போயிடுறாரு அவர். ஆனா இவரோ கோபிஷ்டி. அப்ப இவர் என்ன பண்றார், சட்டுன்னு இந்த கோபத்துல அவனை சாபம் கொடுத்து விடுறாரு அவர். அப்போ இங்க அவர் சிவன் பட்டத்தில் சொல்றார், காசாந்தி இதரங்கிற. இதரன்னா மத்த தேவதாம்சம் அம்சத்துல போற இவர் வந்து சிவனுடைய அம்சம்னு சொல்வார் துர்வாசகர். சிவபக்தராக்கும் இவர். மற்றவர்கள் விஷ்ணு பக்தர்களை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ விஷ்ணு பக்தர்களை தவிர்த்து சிவபக்தர்கள் எல்லாரும், அதாவது காஷாத்வத் இதரங்கிறார் அவர். இதர தேவத்தை அம்சத்துல பிறந்தவாளுக்கு சாந்தி எங்க இருந்து இருக்கும்? அவ அப்படி காமா இருப்பா அப்படின்னு ஸ்ரீமன் பட்டத்திரி இங்க சொல்றாரு. இது அப்படி சொன்னதுனால இவர் வந்து சிவபக்தர் இல்லையா? இவரை நம்ம வந்து கீழ்த்தனமா சொல்லணும்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம முதல்ல நம்ம 16ஆம் தசகத்துல பார்த்திருக்கோம். இவர் அங்க வந்து தக்ஷனுடைய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் இல்லையா? அப்போ சத்திய வந்து கிரிக்கு சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அப்போ கிரிஷே துவதம்ஷேங்கிறார். உன்னுடைய அம்சம். கிரி யாரு? சிவபெருமான் யாரு? அவரும் பகவான் விஷ்ணுடைய அம்சம் தானே இல்லையா? சிவன் 3 பேரும் பகவான் விஷ்ணு, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் அந்த நிர்குண பிரம்மம், அந்த பிரம்மனுடைய அம்சங்கள் தான் 3 பேரும். அப்போ அந்த இடத்துல அவர் அந்த 16ஆம் தசகத்துல அப்படி சொல்லியிருக்கார், ஈரிஷே துவதம், உன்னுடைய அம்சத்தில் பிறந்த அந்த சிவபெருமானுக்கு தக்ஷன் வந்து தன்னுடைய பொன் சத்திய வந்து கல்யாணம் பண்ணி அக்ஷாயினி இருக்கால அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே தசகத்துல பவத்தனுமேவன் அது இன்னொரு ஸ்லோகத்திலையும் வரும். அதையும் நீங்க பாத்துக்கணும். அப்படி அவர் சொல்லப்பட்டவர் இங்க இப்படி சொன்னதுனால நம்ம வந்து அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது இல்லையா? பட்டத்திற்கு அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரா இருந்தா என்ன இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இதர அம்சத்துல பிறந்த அவளுக்கெல்லாம் உன்ன மாதிரி அந்த காம்னஸ் எங்க இருந்து இருக்கும் அதுதான் சொல்ற. காசாந்தி துவதிதர தேவதா தேவத அம்ச ஞானம். அதாவது இந்த தேவதா மத்த தேவதைகளோட அம்சத்துல மத்த தேவதைகளோட அம்சம் இங்க யாரு? தேவன் சிவபெருமான். சோ சிவபெருமானோட அம்சமாக்கும் துர்வாசர். சோ அவளுக்கெல்லாம் எங்க எப்படி காமா இருக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்றாரு. இப்ப இங்க சாபம் விடுறாரு இல்லையா? இந்த சாபம் என்ன சாபம் விடுறாருன்னா துர்வாசர் இந்த மாதிரி இந்த கொடுத்ததுல வந்து வினயம் இல்லாதக்கு அவன் வந்து அந்த யானை மேல போடுறதும், யானைக்கும் வினயம் இல்லைன்னு தெரியும் இல்லையா? அது காலால மிதிக்கிறது. அப்போ கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை இல்லையா அவர்கிட்ட? அவரும் ஞானி பக்தர் வேற துர்வாசர். அப்போ அந்த மாதிரி இருந்தோன்னா அவர் என்ன பண்றாருன்னா, உன்னுடைய சர்ப்ப சம்பத்துக்கள், அதாவது ராஜ சம்பத்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் உன்னுடைய எதிரிக்கு போய் சேர்ந்து விடும். நீ வந்து உன்னுடைய பிரபாவங்கள் எல்லாத்தையும் நீ இழந்து விடுவாய் அப்படின்னுட்டு சபிச்சு விடுறார் துர்வாசர். அதாவது ராஜ்ய சம்பத் இந்திரன் எப்படி இருக்கன், இந்திர லோகத்துல அவ்வளவு ஜெகஜோதியா இருக்கப்பட்ட இடம் அது. அவளுக்கு எல்லா போகங்கள் ஐஸ்வர்யங்களும் உண்டு இந்திர லோகத்துல. அந்த மாதிரி ஒரு சம்பத்துக்கள் எக்கச்சக்கமா இருக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு அவர் என்ன சொல்றாரு அவர்னா, எல்லா இந்த சம்பத்துக்கள் எல்லாமே உன்னுடைய எதிரிக்கு போய் சேர்ந்து விடுங்கிறாரு. வாழ்க்கை எதிரி அசுரமார்கள் தானே. சோ அசுரர்களுக்கு போய் சேர்ந்து உன்னுடைய எதிரிங்கிறார். உன்னுடைய எதிரிகளுக்கு போய் அத்தனையும் சேர்ந்து விடும். அப்போ உன்னுடைய அந்த வீரியம், உன்னுடைய பிரபாவம் எல்லாமே மங்கி போயிடும் அப்படின்னுட்டு சபிக்கிறார். அப்போ இந்திரனை சபிச்சது என்ன ஆகுதுன்னா, எல்லா தேவர்களும் சஃபர் பண்ண வேண்டி வருது. ஒருத்தரை தான் சபிச்சார், ஆனா எல்லாருக்குமே அந்த சாபத்தினுடைய எஃபெக்ட் வந்து விடுறது. சோ அப்படியாக முதல் ஸ்லோகத்துல துர்வாசரோட சாபத்துக்கு ஆளாரன் இந்திரன். शापेन प्रतिदचरेत निर्झरेन्द्रे देवेष्वप्यसुरचितेषु निष्प्रभेषु शर्वाद्या कमलजमेत्य सर्वदेवां निर्वाण प्रभव समம் பவந்தமாப்புஹு. இப்ப அந்த சாபத்தினால என்ன சாபம் கொடுக்கிறார்? பிரதித ஜெயேதங்கிறார். பிரதிதனா இவளுடைய எல்லாமே ஒளி எல்லாம் குன்றி போயிடுறது. சாதாரணமா இந்திரன் வள்ளம் ரொம்ப நல்லா இருப்பா பாக்குறதுக்கு வள்ளம். அப்புறம் ஆஜானுபாகுவா எல்லா சர்வ சம்பத்துக்கள் ஏக போகமா போகத்துல ஆழ்ந்திருக்கப்பட்டவர் வாழலாம். சோ அப்பேற்பட்டவாளுடைய ஒளி மங்கி போறதுன்னா அவ எப்படி ஆயிடுவா? அப்புறம் அடுத்து ஆட் பண்ணிக்கிறா ஜரேதங்கிற கேட்டுத்தன்மை வந்துடுறது நம்ம வாழ்க்கை. அதை அப்படியாக அவர் சபிக்கிறார். அவர் உன்னுடைய சம்பத்துக்கள் என்னெல்லாம் சம்பத்துக்கள்னு உங்ககிட்ட ராஜ்ய சம்பத்துக்கள் என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்குமோ அது எல்லாத்தையும் இழந்து விடுவாயின்னுட்டு துர்வாசர் சொல்றார். அப்ப என்ன
கேடுகள் ஆயிடுறா எல்லாரும். அவளுக்கு இருக்கிற அந்த கஷத்திரியாஸ் இல்லையா, அவள்லாம் அந்த வேலர் எல்லாமே போயிடுறது. அதுதான் இங்க சொல்ற பிரதித ஜரேத. ஜரான்னா கேட்டுத்தன்மை வந்துடுறதாம் அவளுக்கு. நிர்ஜரேந்திரே, அதாவது இந்திரனுக்கு, மத்த தேவதை, மத்த இந்திரலோகத்தில் இருக்கப்பட்ட எல்லாருக்குமே, எல்லா தேவர்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடுறது. நிர்ஜரேந்திரே. அப்ப என்ன ஆகுதுன்னா, தேவேஷு அப்படி அசுரஜிதேஷுங்கிறார். இப்ப அசுரர்கள் எல்லாம் இவாளுக்கு ஒளி குன்றி எல்லாம் பலமெல்லாம் இழந்தாச்சு. இவா இப்ப பலமெல்லாம் இழுக்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த அசுரர்களுடைய கை ஓங்கி போயிடுறது. அவ வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ் இல்லையா. எப்போ அவளுக்கு எல்லாம் வேலை எல்லாம் போயிடுதோ, சம்பத்துகள் எல்லாம் போய் ஒளி எல்லாம் அப்படி கழட்டுத்தன்மை வந்துடுறதோ, உடனே இவ என்ன பண்றாங்கன்னா துவம்சம் பண்ண தொடங்கி விடுற தேவாதிகள் எல்லாம். இப்போ தேவேஷு அப்படி அசுரஜிதேஷு, அசுரர்களால இவ அவ ஜெயிச்சு விடுறா, இவ எல்லாத்தையும் இழந்து விடுறா. நிஷ்பிரபேஷு, அவளுடைய ஒளி வேலர் எல்லாமே போயிடுறது தேவாதிகளுக்கு. இப்ப என்ன, அவளுக்கு ஓடி ஒளிஞ்சுட்டு வாழ வேண்டிய அந்த ஒரு நிலைமை. ஏன்னா கேட்டுத்தன்மை வேற. அவளுக்கு அசுரர்கள் மட்டும் பலமும் கிடையாது. பலம் இருந்தாலான அவளோட சண்டை போடலாம். இப்ப பலம் எல்லாமே குன்றி போயிடுறது அவளுக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவ அசுரர்களுடைய கை ஓங்கி போயிடுறது. அப்ப இவ என்ன பண்றாங்கன்னா, ஷர்வாத்யா, ஷர்வான சிவன், சிவபெருமான், ஷர்வா ஆத்யாகா, இன்னும் மற்ற தேவதைகள் எல்லாருமே கூட்டிக்கிண்டு, சிவபெருமான் மெயினாடு எப்பவுமே அவர் கூட இருப்பார். ஷர்வாத்யா கமலஜமேத்ய சர்வதேவா, எல்லாருமா கூடி பிரம்மலோகத்துக்கு போறார். முதல்ல பிரம்மா கிட்ட போய் முறையிடுறான். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் ஏதாவது தியானத்துல ஆழ்ந்து அவர் ஏதாவது உபாயம் சொல்லுவார் இல்லையா. சோ முதல்ல என்ன பண்றாங்கன்னா, கமலஜமேத்தியனா இவர் பிரம்மா கிட்ட போறாவார. ஷர்வாத்யா கமலஜமேத்ய சர்வதேவா நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபுஹோ. இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி மகாவிஷ்ணுவை நிர்வாண பிரபவன்னு சொல்றாரு. அதாவது முக்தியை கொடுக்குவராம் அவர். இப்ப இங்க முக்தின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சால்வேஷன் அப்படின்னு வச்சுக்கோ, இங்கிலீஷ்ல எடுத்துட்டானா. அதாவது என்ன துக்கமோ என்ன துன்பங்கள் நமக்கு வருதோ அதுல இருந்து நமக்கு முக்தி கிடைக்கிறது இல்லையா. அப்படிதான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். இப்ப சாபத்திலிருந்து விடுபடுறது, ஒரு துக்கத்திலிருந்து விடுபடுறது, அதுதான் முக்தின்னு சொல்லுவா. அப்போ நிர்வாண பிரபவ. இப்போ இவாளுக்கு இப்படி ஒரு துன்பம் வந்திருக்கு இல்லையா இவருடைய சாபத்தினால. அப்போ அதுல இருந்து இவாளுக்கு முக்தி கிடைக்கணும், அதுல இருந்து இவாளுக்கு சால்வேஷன் கிடைக்கணும். அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிறது இவாளுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். என்னத்தினால இந்திராதிகள் எல்லாருமே யஜ்யங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவா. யோகக்ஷேமத்துக்கொசரம் நிறைய யாகங்கள் எல்லாம் அவதான் பண்ணுவா. இப்ப யாகங்கள் எல்லாம் தடப்பட்டு போயிடுறது. இப்ப நல்ல சத்காரியங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன, உலகத்துக்கே க்ஷேமம் போயிடுறது இல்லையா, எல்லாமே ஒளிகுன்றி போயிடும். அதனாலே என்ன பண்றான்னா, பகவான் விஷ்ணு கிட்டே டைரக்டா போறான், இதுக்கு என்ன பண்ணலாம்னுட்டு. ஏன்னா பிரம்மா இவளை எல்லாரையும் கூட்டுக்கிண்டு பகவான் விஷ்ணு கிட்ட போறார். பார்க்கடல்ல அவர் இருப்பார். அப்போ அவர்கிட்ட போறார். அப்போ பகவான் விஷ்ணுவை நிர்வாண பிரபவ அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்தில் சொல்றார். என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நிர்வாண பிரபவ, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தை பிரயோகம் பண்ணுவார் ஸ்ரீமன் பட்டத்திரி. எப்பவுமே நீங்க கவனிச்சுக்கணும் அது எப்படி அவர் பகவான் அட்ரஸ் பண்றாருங்கிறத. சமம்னா எல்லாருமா கூடி, அதாவது பிரம்மா, சிவன், தேவாதிகள், இந்திரன் கூட்டம் எல்லாருமா சேர்ந்து இப்போ பவந்த மாப்புகு, பகவான் பக்கத்துல எல்லாரும் அடையறான். அவர் இங்க பார்க்கடல்ல இருக்காரு. அவர்கிட்ட பயத்துக்கோசரம் கேட்கிறாங்க. இப்ப என்ன நடக்கிறதுன்னா, பிரம்மாத்யை சுதமஹிமாச்சிரம் ததானே பிராதுஷ்யன் வரத புரப்பரேண தாம்னா ஹே தேவாதிதி சகுலைர்விதாய சந்த்யோ பீயூஷம் பரிமததேதி பர்யசாஸ்துவம். இப்போ பிரம்மாத்யை, பிரம்மா கூட இங்க பார்க்கலாம் மகாவிஷ்ணு நிர்வாண பிரபவ அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். இந்த பக்கம் தேவாதிகள் எல்லாரும் குழுமி இருக்கா. சிவபெருமான் இருக்கார், பிரம்மா, தேவாதிகள் எல்லாரும் அவரை சுத்தி நின்று இருக்காரு. என்ன பண்றாங்கன்னா, பிரம்மாத்யை, ஆத்யைன்னா என்ன அர்த்தம்னா பிரம்மா கூட இருக்கப்பட்ட அத்தனை பேரும் எல்லாருமா கூடி அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாரும் ஸ்துத மகிமா, ஸ்துதிக்கிறாளாம். ஸ்தோத்திரத்தினால பகவானை ஸ்துதிக்கிறாள். இங்க அவ பூஜையோ அர்ச்சனையோ அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லை, ஸ்தோத்திரங்கள்னால பகவானை ஸ்துதிக்கிறாளாம். அப்போ ஸ்துத மகிமா சிரம், வெகுகாலம் பகவானை ஸ்துதிக்கிறாளாம்.
பகவான் அப்படி இப்படின்னு டக்குன்னு வந்துட மாட்டார் இல்லையா? சோ அவர் வந்து ரொம்ப 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 சிரம்னா வெகுகாலம் எல்லாருமா கூடி பகவான ஸ்தோத்திரம் சொல்லி வேண்டிட்டு இருக்கா. எந்த பூஜை அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லை. இங்க வந்து பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரமா. ஒரு கோடி பூஜைன்னா என்ன, அதுக்கு வந்து நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் உண்டு. பூக்களை எடுத்து நம்ம அர்ச்சனை பண்றோம். அப்புறம் பூஜை என்னன்னா அதுக்குன்னுட்டு பூஜா விதானம்னு சொல்லுவா. சில என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா? ஒரு பீடம் தயாரிச்சு மாலையெல்லாம் கோத்து நைவேத்தியம் பண்ணி, இதுதான் பூஜைங்கிறது. ஆனா ஸ்தோத்திரங்கிறது என்னன்னா, எந்த சமயத்துல வேணாலும் எங்க வேணாலும் உட்காந்துட்டு காமா இருக்கிற இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிட்டு உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லலாம் எப்பவுமே இல்லையா? இந்த கஜேந்திர ஸ்துதி இந்த மாதிரி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் நமக்கு வந்து நேரங்காலம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கை கால எல்லாம் மீண்டு வந்துட்டு நம்ம எங்கேயான ஒரு கார்னர்ல எங்க குவைட்டா இருக்கும் காம் பிளேஸ்ல நம்ம உட்காந்துட்டு நம்ம எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லலாம் பகவானை குறிச்சு. அப்போ ஒரு கோடி பூஜை பண்றதுக்கு சமானமா ஸ்தோத்திரம் சொல்றதுங்கிற. அப்போ அந்த இவ என்ன பண்றா? பூஜை எல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லை இல்லையா? ஒன்று ஸ்தோத்திரம் இருக்கிறா, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பகவான வெகுகாலம் வேண்டின்னு இருக்கலாம் இவ எல்லாருமா கூடி. சோ பிரம்மாத்தியே ஸ்துத மகிமா ரொம்பவுமே நன்றாக சொல்றோம் இல்லையா? ஸ்துத மகிமா சிரம் ரொம்ப காலத்துக்கு. அப்போ ததானியம் என்ன இருந்ததுன்னா, பிராதுஷ்யன் வராராம். பகவான் வந்து அவளுக்கு முன்னால வராராம். அதாவது பிரத்யட்சமா அவளுக்கு முன்னால வரார் பகவான். வரதன்னு சொல்றார் இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி. வரதன்னா என்ன அர்த்தம்? பகவான் வந்து எல்லாம் அவ கேட்டது எல்லாம் கொடுப்பறான். அதனாலதான் அவருக்கு வரதன்னு ஒரு பேரு உண்டு. இப்போ முதல் ஸ்லோகத்துல நிர்வாண பிரபவன்னு சொல்றார், முக்தியை கொடுக்கிறார் அவர். சோ துன்பத்திலிருந்து நமக்கு சால்வேஷன் கிடைக்கிறப்ப நிர்வாண பிரபவன்னு சொல்றார். இப்போ வந்து வரதாங்கிறார். ஏன்னா அவ என்ன ஏதோ ஒண்ணு குசிந்த வந்து ஸ்தோத்திரம் பண்ணின்னு நிக்கிறா இல்லையா? அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல வரதன்னு சொல்றாரு அவர். வரத புறப்பரேன தாம்னா, காந்தியோட வந்து நிக்கிறாராம். அடிச்சுன்னு ஜம்புனை வாழ்க்கை முன்னால வந்து பகவான் நிக்கிறார். புறப்புறன முன்னால தரேண தாம்னா, அப்படி காந்தியோட வந்து அவளுக்கு முன்னால வந்து நிக்கிறாராம். ஏன்னா அவ ரொம்ப காலம் வெகுகாலம் பகவான் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வேண்டிட்டு இருக்கா பகவான. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஹே தேவா தேவர்களே, திதிஜ குலைர் விதாய சந்திம். திதிஜன அசுரர்களோட நீங்க சந்தி பண்ணிக்கணும், அதாவது நீங்க சமாதானமா போகணும்னு சொல்றாங்க. இப்ப வந்து 33 கோடி தேவர்கள் உண்டு. அவளுக்கு ஆப்போசிட்டா அசுரர்கள் வந்து 66 கோடி, டபுள் மடங்கு உண்டு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அசுரர்களோட எப்பவும் சண்டைக்கு போகக்கூடாது, நீங்க வந்து அவா கூட சந்தி பண்ணிக்கணுங்கிற, சமாதானமா போறது. சோ திதிஜ குலைர் விதாய சந்திங்கிற, அவளோட சமாதானமா போயிட்டு பீயூஷம் பரிமதத்தாங்கிறார். அதாவது இந்த பார்க்கடல்ல போயிட்டு பீயூஷம்னா அமிர்தத்தை பரிமதத்தே நீங்க வந்து கடைஞ்செடுக்கணும். எவ்வளவு பெரிய டாஸ்க் பாருங்க. பார்க்கடல்ல போயிட்டு அந்த அமிர்தத்தை நீங்க கடைஞ்சு எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றார் பகவான். அப்ப அந்த அமிர்தத்தை கொடுத்தானா அது வந்து அவளுக்கு வந்து நல்ல வேலர் ஸ்ட்ரென்த் எல்லாம் அவளுக்கு திரும்பி கிடைச்சிடும். அந்த அமிர்தத்தை குடிக்கும் பொழுது மில்க்னு வச்சுக்கோங்க இல்லையா? அந்த பார்க்கடல்ல இருந்து கிடைக்கிற அந்த அமிர்தம். பீயூஷம்னா அமிர்தம். பரிமத தேதி பரிமதத்தை ஈதி, இப்படியாக பரியஷாத்து துவம் தாங்கள் இப்படி அவளுக்கு சொன்னிராமே அப்படின்னு ஸ்ரீமன் பட்டத்திரி குருவாயூர் பார்த்து சொல்றாரு. அவர் ஆமான்னு சொல்லுவார். இப்ப இப்படியாக பகவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கடையணும், பார்க்கடலை கடையணும். பார்க்கடலை கடையணும்னா அதுக்குள்ள டூல்ஸ் எல்லாம் தேவை இல்லையா? அப்போ அதுக்கு என்ன, ஒரு மத்து வேணும் கடையறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கயிறு வேணும். சோ மத்து கயிறு இதெல்லாம் இருந்தாலும் நம்ம தயிரை கடையிறோம் இல்லையா? கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறோம். அதே மாதிரி இப்ப பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை கடைஞ்சு எடுக்கணும்னுட்டு இவர் சொல்றாரு. அப்ப அதை கடைஞ்சு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மத்து தேவைப்படுறது, அதுக்கு அதே மாதிரி கயிறும் தேவைப்படுறது. இந்த 2 பத்துல நீங்க பார்க்கலாம். அவ வந்து மத்தா உபயோகிக்கிறது வந்து மந்தார மலை. இந்த மலையை வந்து அவ மத்தா. அப்புறம் வாசுகி இருக்கா இல்லையா, பாம்பு, அத நான்கு நிறைய அர்த்தம் உண்டு. கயறு, சோ நான் கயரா வந்து வாசுகியையும், மந்தார மலையை வந்து மத்தா போவா. சோ பீயூஷம் பரிமததேதி பரியஷாகன்னு கட்டளையிடுறாரு, அந்த மாதிரி பண்ணுங்கோ, அப்பதான் உங்களுக்கு இதுல இருந்து விமோசனம் அப்படின்னுட்டு பகவான் வந்து இவகிட்ட சொல்றாரு. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே மந்தானௌ நயதி மதேன மந்தராத்ரியம்
பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வஹன் ககேந்திரே சத்யஸ்வம் வினிஹிதவான் பயப்பயோதோ சந்தானம் கிருதவதி தானவைகி. இப்ப தானவைகின்னா அசுரர்கள். அசுரர்களோட அவ வந்து சந்தி பண்ணிக்கிறான். இதுக்கு என்ன பண்ணுவான்னா, இவ எல்லாருமா மகாபலி கிட்ட போவான். மகாபலி வந்து சூத்திர உலகத்துக்கு அதிபதி. இது வந்து பின்னால வந்து பலி சக்கரவர்த்தியோட அந்த இதுல படிப்போம் நம்ம. பின்னால வாமனாவதாரம் வரும், அதுல பார்ப்போம் நம்ம. அப்ப அங்க போயிட்டு அவர் வந்து தானவாளுக்கெல்லாம் அவர் அதிபதி இல்லையா, அப்ப அவர்கிட்ட போயிட்டு கேட்பாளாம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அமிர்தத்தை கடையணும், அதுக்கு வந்து இந்த அசுரர்கள் தேவைப்படுறாங்க எங்களுக்கு, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அதை கடைஞ்சு எடுக்கிறது. அப்ப நம்ம அந்த கடையும் பொழுது அந்த அமிர்தம் கிடைக்கிறத பங்கிட்டுக்கலாம். சும்மா வந்து பண்ணுவாளாவா? அப்போ ஏதாவது லாபம் இருந்தா தானே அவளும் வந்து ஒத்துண்டு வருவா. அப்போ இவ என்ன பண்றான்னா, மகாபலி கிட்ட போய் கேட்கறான். கேட்ட உடனே அவரும் ஒத்துக்கிறார். ஏன்னா அமிர்தம் கிடைச்சதுன்னா என்ன அவளுக்கு நஷ்டமா என்ன? சோ அவளும் அந்த அமிர்தத்துல பங்கு போட்டுக்கலாமே. அப்போ சரின்னுட்டு வந்து அசுரர்கள் வரா, அந்த நாங்களும் சேர்ந்து பார்க்கடல கடையறதுக்கு வரோம்ட்டு ஒத்துக்கிறாங்க. சந்தானம் கிருதவதி தானவைகி சுரௌகே. சுரௌகே என்னன்னா தேவாதிகளோட சந்தி பண்ணிட்டு அவளும் கடையறதுக்கு ரெடி ஆயிடுறா. மந்தானம் நயதி. மந்தானம் மந்தானம் வந்து அந்த மத்து என்ன மந்தர மலை. அந்த மந்தார மலையை புழக்கி எடுத்துண்டு அதை தூக்கிண்டு வந்து இந்த பார்க்கடல்ல வைக்கணும். இவ்வளவு பெரிய ஒர்க் பாருங்க. இந்த மலை எத்தான கணக்கம் இல்லையா, எவ்வளவு பெரிய விஸ்தீரணம். ஆனா இவ 66 கோடி அசுரர்கள் இருக்கா, 33 கோடி தேவாதிகள் இருக்கா. ஆனா தேவாதிகளுக்கு இப்ப வலுவே இல்லை, அவளுக்கு பலமே கிடையாது. இவாளோட ஹெல்ப் இல்லைன்னா அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் பகவான் வந்து அவ முன்னாலேயே சொல்லிவிடுற, நீங்க வந்து எப்படியான அவகிட்ட சந்தி பண்ணிக்கணும், சமாதானமா போயிட்டு இந்த காரியத்தை நடத்திக்கணும். நீங்க கடைசியில அமிர்தம் உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால அதை பத்தி கவலைப்படண்டா. ஆனா நீங்க நான் சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய கொடுக்குறவன். சோ அதுக்கேத்த மாதிரி இவாளும் மகாபலிகிட்ட போயிட்டு சொல்லி இந்த அசுரர்களோட சேர்ந்துட்டு மந்திரானம் மத்தாக இந்த மந்திரமலையை தூக்கிண்டு வரா. நயத்தின்னா அதை தூக்கிண்டு வரா. நீங்க பாருங்க, இந்த மலையை புழக்கி எடுத்துட்டு ஒரு பக்கம் தேவாதிகள், ஒரு பக்கம் வந்து அசுரர்கள், இவா எல்லாருமே தூக்கிண்டு மதேன ரொம்ப கர்வத்தோட வராளாம். ஏன்னா அதை புழக்கி எடுத்துட்டு வரா இல்லையா, அவ்வளவு பெரிய வெயிட்ட அவ தூக்கிட்டு வரா. அப்போ அவளுக்கு கர்வம். எப்பவுமே இந்த கர்வம் அகம்பாவம் மமக்காரத்துல ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் அது காரியத்துக்கு தடங்கலா இருக்கும். இப்ப என்ன ஆறுது, மதேன மந்தராத்திரி. இந்த மந்தராத்திரின்னு மலை, மந்தர மலையை தூக்கிண்டு இப்ப மகா கர்வத்தோட அவ தூக்கிண்டு வரா அங்கிருந்து. ஆனா என்ன ஆறுது, பிரஷ்டேஸ்வின் பதர விமோத்வஹன் ககே. அது பிரஷ்டகன்னா அப்படியே கையில இருந்து நழுவி விழுந்து விடலாம். ஏன்னா அந்த மலை அவ்வளவு பாரம். இவாழ தேவாதிகளுக்கு அத்தனை பலமும் இல்லை இல்லையா, அசுரர்கள் தான் அது தூக்கிண்டும் வரா. இந்த பக்கம் அந்த பக்கமா 2 பேருமா தூக்கிண்டு வரா. இப்ப ஒண்ணும் கயிறோ கீரோ ஒன்றும் கிடையாது அவளுக்கு. இந்த மலைய வந்து அப்படி தோல் மேல வச்சுட்டு சுத்தி நின்றுண்டு அந்த தோல்ல தூக்கிண்டு வரணும் அவளுக்கு. அப்ப என்ன ஆறுது, அஸ்மின் பிரஷ்டக, அப்படியே தோல்ல இருந்து அப்படியே கீழே விழுந்து விடுறது, வெயிட்டுக்கு அப்படியே கீழே விழுந்து விடுறதான். அப்போ அந்த பகவான் என்ன பண்றாரு பாருங்க, பதரமிவோத்வஹன் ககேந்திரே. ஒரு நெல்லிக்கனி ஆட்ட, நெல்லிக்கனி எப்படி இருக்கும், சின்ன பெர்ரி, அந்த பெர்ரி ஆட்ட பகவான் என்ன பண்றாருன்னா அந்த மலைய அப்படியே பதரமிவோத்வஹன் ககேந்திரே. கையில பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்கனி. இப்ப பகவானுக்கு என்ன, அவர் உலகத்தையே தன்னுள்ள தாங்கிட்டு இருக்கார். அப்ப மந்திரமல்ல என்ன, அவருக்கு ஒரு சின்ன ஒரு கொசு மாதிரி தான் அவருக்கு. அப்போ ஒரு இலந்த பழம் மாதிரி, ஒரு சின்ன பெர்ரி மாதிரி அதை அப்படியே கையால தூக்கி எடுத்து விடுறாராம். அது கீழே விழுந்துட்டு என்ன ஆறுது, தேவாதிகள் எல்லாரும் கடியில போய் நெசுங்கி விடுறா. அத்தனை பேரும் கீழே போயிட்டு அது அப்படியே பொத்துன கீழே விழுந்தோடனே அது கடியில நெசுங்கி அத்தனை பேரும் நிறைய பேர் கை காலில் இழந்து இறந்து விடுறா. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு இலந்த பழத்தை கையில வைக்கிற மாதிரி அப்படி அசால்ட்டா அந்த மலையை அப்படியே தூக்கி விடுறாராம். பதரம் என்னன்னா நெல்லிக்கனி ஆட்ட, ஒரு சின்ன பெர்ரி ஆட்ட. பதரம் இவ உத்வகன் அப்படியே தூக்கிண்டு அதை தூக்கி என்ன பண்றார், ககேந்திரன் யாரு, பக்ஷிராஜன், கருடன் மேல அந்த மலையை தூக்கி வைக்கிறானாம். அந்த கருடன் அப்படியே அந்த மலையை அப்படியே தூக்கிண்டு பறந்து வருது. அப்ப அதை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இதுல இருந்து என்ன, கர்வத்தோட ஒரு காரியத்தை தொடங்கினோடனே ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அவளால தூக்கிட்டு வர முடியறது இல்லை. அது அப்படியே கீழே நழுவி விழுந்து விடுறது அவளுக்கு. இப்ப என்ன, தேவாதிக்கு என்ன பண்ணன்னு தெரியறது இல்லை அவளுக்கு. அப்போ பகவானைத்தான் வேண்டிக்கிறா. அப்போ அவர் தான் உடனே கை கொடுக்கிறார் பாருங்க.
பாவம் இத்தனை கஷ்டப்பட்டு தூக்கின்னு பாதி தூரம் வந்தாச்சு. அப்ப என்ன பண்றது? எப்படியான இவாளுக்கு காரியம் சித்திக்கணும் இல்லையா? அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, கருணை கடல் தானே அவர். உடனே என்ன பண்றாருன்னா, ஒரு நெல்லிக்கனியை தூக்குற மாதிரி அதை அப்படியே தூக்கி அந்த ககேந்திரன் அந்த கருடன் மேல வைக்கிறாராம். அந்த கருடன் பறந்து வந்து அந்த பார்க்கடல்ல வந்து அழகா வச்சு விடுறது. அது பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வஹன் ககேந்திரே சத்யஸ்துவம், உடனே சத்யத்வம் வினிஹிதவான் பயப்பயோதோ, வினிஹிதவான் அப்படியே அழகா கொண்டு வந்து அந்த பார்க்கடல்ல வச்சு விடுறாரு. பார்க்கடல் அப்படியே வச்சு விடுறாரு. வினிஹிதவான் அந்த பயப்பயோதோன்னு அந்த பார்க்கடல்ல வச்சு விடுறாரு. இப்ப தேவாதிகள் எல்லாம் புஷ்பவஷ்டி பண்றான். இப்ப எவ்வளவு அழகா ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் இல்லையா? நடுவுல வந்து பகவான் அனுகிரகம் இருக்கு அவளுக்கு, தேவாதிகளுக்கு. அவ பண்ற சத்காரியங்கள்னால அவளுக்கு அனுகிரகம் இருக்கு. அப்போ அதனால பகவான் வந்து இடையில புகுந்து அதை தூக்கிட்டு வந்து இந்த பார்க்கடல்ல வச்சுடுறா. ஏன்னா இவாளால முடியாது, அந்த இவாளுக்கு அதிக பலமும் இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்கிறார் பகவான் அந்த சமயத்துல. அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம் பாதோதௌ வினிஹித சர்வ பீஜஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தே வியாஜாத்வம் புஜகமுகே கரோசுரார. இப்ப ஆதாய, சரி இப்ப எல்லாம் வந்தாச்சுல, மலையை எடுத்து வந்து பார்க்கடல்ல வச்சாச்சு. ஒரு ஒர்க் ஓவர். ஆதாய திருதம் அத, அடுத்த என்ன, வாசுகிம் வரத்ராம். இப்ப அது கடையணும் இல்லையா? பிரதிமதி தேங்கிறாரவர், அது நன்றாக கடைஞ்சு நீங்க அமிர்தத்தை எடுக்கணும். பீயூஷம் அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு நீங்க அந்த மந்திரமலையை வச்சு கடையணும்னு சொல்றாரு. இப்ப கடையறதுக்கு ஒரு கயிறு வேண்டாமா? அப்ப அந்த கயிறு என்னன்னா வாசுகிம் வரத்ராம். வாசுகிய வந்து கயரா, பாம்புதான் மாட்டிக்கின்றது. சோ பாம்பை வந்து கயிறு, அவதான் நல்ல நீளமும் 1000 தலைகள் எல்லாம் உண்டு இல்லையா? அப்போ அந்த பாம்பை அப்படியே மலையை சுத்தி ஒரு கயரா யூஸ் பண்றான். வாசுகிம் வரத்ராம் பாதோதௌ, பாதோதௌன்னா அந்த பார்க்கடல்ல வினிஹித அதை வச்சுட்டு வாசுகியை அப்படியே சுத்தி வச்சுட்டு அதுதான் கயிறு. இப்போ இங்க எப்படி சரி பண்றா பாருங்க. ஆதாய என்னன்னா சமம், அதாவது தே ஆர் கெட்டிங் ரெடி. அதாவது இந்த இப்போ வந்து அவர் கொண்டு வச்சாச்சு வினிஹிதவான்ல பார்க்கடல்ல கொண்டு வச்சாச்சு இந்த மந்திரமலையம். இப்ப அடுத்து வந்து வாசுகியை எடுத்து கயராக்கி விடுறாவா. அந்த கயரா அதை சுத்தி மலையை சுத்தி விடுறா. அப்புறம் பிராரப்தே, அவ வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கணும், அதை களையறதுக்கு தொடங்கணும். பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தே, சுர அசுர, சுரர் அசுரர் 2 பேரும் தைகி 2 பேருமா கூடி இல்லையா? ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவாதிகள். இவ எல்லாருமே வியாஜாத்வம் புஜகமுகே கரோசுராரேன். இப்போ வந்து பகவான் வந்து ஒரு கவட நாடகம் வஞ்சகமா ஒரு வேலை பண்றாரு. இப்போ இந்த வாசுகியை வந்து இப்போ கயரா உபயோகிச்சுக்கிறாங்க இல்லையா? சோ கயறு ரெடி ஆயாச்சு. பார்க்கடல்ல அந்த இது கொண்ட வச்சாச்சு, இந்த மலையும் கொண்டு வச்சாச்சு. இப்போ முதல்ல என்ன பண்றாங்கன்னா, இவ என்ன பண்றாங்கன்னா, இந்த பார்க்கடல்ல இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி என்ன சொல்றாங்கன்னா, பீஜங்கள், அதாவது இந்த விதையை சொல்லுவா இல்லையா, விதையெல்லாம் போடுறான்னு பட்டத்திரி இங்க சொல்லியிருக்காரு. ஆனா பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, பாகவதத்துல விதைகள்னு சொல்லலை. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஷித்வா சிரோததௌ சர்வா வீரு திருண, திருணனா புல்லு, லதோ கொடிகள், ஔஷதி என்னன்னா மூலிகைகள். சோ இது எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சான்னுட்டு பாகவதத்துல சொல்லியிருக்கு. அதாவது செடிகள், விருத்தவன செடிகள், திருணன கிராஸ், லதவன கொடிகள், செடி கொடிகள், அப்புறம் ஔஷதி மூலிகைகள், இதையெல்லாம் போட்டு கடைஞ்சான்னுட்டு பாகவதத்துல சொல்லியிருக்கு. ஆனா இங்க வந்து ஸ்ரீமன் பட்டத்திரி ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பீஜங்கள் விதைய போடுறாங்க. இப்போ அந்த விதையெல்லாம் போடும்பொழுது அதுல என்ன விசேஷம்னா, இப்போ அந்த சீக்கா கொட்டையில நீங்க எடுத்து தண்ணீரை போட்டு இப்படி நீங்க கலக்கினா நுரையா வரும். அப்போ அந்த நுரை வந்து அந்த டென்சிட்டி வந்து லெஸ், குறைச்சலா இருக்கும். அப்போ அந்த நுரை வந்து மேல மிதக்கும் இல்லையா? அப்போ அதுல இருக்கிற அழுக்கோ இல்லாட்ட வாட்டவர் இட் இஸ், அந்த பார்க்கடல்ல என்ன இருக்கோ அது எல்லாமே மேலுக்கு வந்துடும். ஏன்னா அந்த கடையும் பொழுது அந்த பீஜங்கள் எல்லாம் போட்டு, அந்த விதைகள் எல்லாம் போட்டு கடையும் பொழுது மேல வரும் பாருங்க. சோ ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பட்டத்திரி. சோ அதனாலதான் அவர் பீஜம்னு சொல்றாரு, அவர் விதையும் சேர்த்தின்னு இருக்கார். பாகவதத்துல அது இல்லை. சோ அது ரொம்ப ஷார்ப் டிஃபரன்ஸ் நீங்க பாத்துக்கோ.
அங்க எப்படி எழுதியிருக்காரு, இங்க எப்படி இங்க அவர் என்னத்தை சொல்றாரு, இந்த பீஜம்ங்கிறத ஆட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஔஷதிகள் அதெல்லாம் போட்டானா என்னன்னா அதனுடைய வேல்யூ இருக்கும் இல்லையா, அதனோட என்னெல்லாம் போடுறாளோ அப்போ அந்த அமிர்தமோ எது வருதோ அதுல அந்த ஔஷதிகளோட வேல்யூ, இல்லாட்டி சிலப்போ இந்த ஔஷதிகள் வந்து அதுல இருக்கிற அழுக்கு எல்லாம் மேலுக்கு கொண்டு வந்துடும், அதோட ரியாக்ட் பண்ணிட்டு அந்த அழுக்குகள் எல்லாம் மேல நுரைச்சுக்கிட்டு மேல வந்துடும். சோ இப்படியாக பல்வேறு எத்தனை கோணங்கள்ல எல்லாம் நம்ம ஆலோசிக்கலாம். அப்ப இங்க அவர் என்ன சொல்றாருன்னா சர்வ பீஜ ஜாலேகிங்கிறார். நிறைய விதைகள் எல்லாம் தூவராளாம் அந்த பார்க்கடல்ல விதைகள் எல்லாம் போட்டுட்டு பிராரப்தே ஆரம்பிக்கிறாவா. மதன விதோனா அதை மத்த போட்டு கடையிற்கு தொடங்குறான். சுரா சுரைஸ்தேகி, ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள், இவா 2 பேருமா. அப்போ அந்த சமயத்துல ராஜாப்தம்ங்கிறார். இப்போ வால் பக்கம் இருக்கு, முகம் பக்கம் இருக்கு இல்லையா, 2 பக்கமும் இருக்கு. இப்போ முதல்ல பகவான் என்ன சொல்றார், எல்லாரும் கூடியிருக்கா அசுரர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நின்று விடுவா, எல்லாரும் சேர்ந்து. அவ வந்து வாட சேர மாட்டா இல்லையா, அவ வந்து ஜஸ்ட் அந்த அமிர்தம் எப்ப கிடைக்கும் அதை பிடுங்கி எடுத்துன்னு போல, அதுக்கு அவ வந்திருக்கான். அப்ப அவ எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டாச்சு, இவா ஒரு பக்கம் நின்றுட்டாச்சு. இப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா நாங்கள்லாம் வேதம் படிச்சவா, அதனால தேவாதிகள் சத்காரியங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு வர்றாங்க, அதனால வந்து நாங்க வந்து இந்த வால் பக்கத்துல நாங்க நிக்க மாட்டோம், ஏன்னா வால் பக்கத்துல மலம் மூத்திரம் எல்லாம் வரும், அதனால நாங்க வந்து முகத்து பக்கத்துலதான் நாங்க இருப்போம் அப்படின்ட்டு பகவான் வந்து இவாளுக்கு வக்காலத்து வாங்கி அசுரால் கிட்ட சொல்றான். இப்ப அசுரர்களுக்கு கோபம் வந்துடுது, அவள் முழுக்குன்னு எல்லாத்துக்கும் கோபம் வந்துடுது. அவ என்ன சொல்றா, நாங்களும் வேதம் படிச்சுவா, அவளும் காசிவரோட குழந்தைகள் தானே இல்லையா, காசிவருக்கு அதிதிக்கு பிறந்தவா தேவாதிகள், திதிக்கு பிறந்தவா அசுரர்கள். சோ காசிவர் தானே அவளுக்கு அப்பா. அப்போ அவ என்ன சொல்ற, எங்களுக்கும் எங்களுடைய பூர்வமும் நல்லதான், நாங்களும் நல்லவருக்கு தான் பிறந்திருக்கோம், நாங்களும் வேதம் எல்லாம் படிச்சிருக்கோம், அதனால நாங்க தான் முகத்து பக்கத்துல இருப்போம், வால் பக்கத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னுட்டு அவா சொல்றாங்க. ஆனா மலமூத்திரம் எல்லாம் வரும், நாங்க அங்க இருக்க மாட்டோம், அப்ப நாங்க முகத்து பக்கத்துல நாங்க தான் இருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, இது ஒரு கபடமா சொன்னது. என்னத்தினால என்னன்னா இந்த கடையும் பொழுது இது இந்த சுவசிக்கும் இல்லையா, அந்த சுவாசத்தப்போ அந்த உஷ்ண காத்து வரும் அந்த முகத்துல இருந்து. அப்போ அந்த புஜக முகம்னா அந்த பாம்புடைய முகத்துல இருந்து உஷ்ணமா 1000 தலை இருக்கு இல்லையா, அது புஷ்ன்னு அந்த சுவசிக்கும் பொழுது உஷ்ண காத்து வரும். அப்போ அந்த பக்கம் பயங்கர சூடா இருக்கும், அந்த பக்கம். வால் பக்கம் இப்படி இருக்காது இல்லையா. இப்ப வேணும்னே இப்படி திரிச்சு சொல்லி இவாளை வந்து இது பண்ணிட்டு முகத்து பக்கம் இவாள் எல்லாம் நிக்க வச்சுட்டு வால் பக்கத்துக்கு இவாள்லாம வந்துடுறாங்க. இப்ப வந்து அசுரர்கள் எல்லாம் நீங்க பாக்கலாம், எல்லாரும் புஜக முகம், அதனுடைய முகத்து பக்கத்துல இவாள்லாம் கூடி இருக்கா, இந்த வால் பக்கத்துல இவாள்லாம் வந்து கூடின்னு விடுறாங்க. கீழே அந்த படத்துல நீங்க பாக்கலாம், 2 பக்கத்துலயும் வந்து ரெடி ஆயிடுறாங்க. இதுதான் வியாஜாத்துங்கிற வியாஜாத்து துவம் துவம் புஜகமுகே அகரோஹோ சுராரின்னுங்கிறார்கள். அதாவது தேவாதிகளுக்கு எதிரிகள், சுராரின்னு சுரன தேவர்கள், தேவர்களுக்கு எதிரிகளை அந்த முகத்து பக்கத்து நிக்க வச்சு விடுறாராம். இப்படி ஒரு கபடமா சொல்லிட்டோம். அதே எப்படி அவர் ஹெல்ப் பண்றாங்க வாழ்க்கை இல்லையா. சோ இதுல இருந்து எப்படி ட்ரிக்கா சொல்லி அவட்ட இது பண்ணிவிடுறான். நீங்க வந்து இந்த ஸ்லோகத்தை நீங்க படிக்கும் பொழுது இளங்கோடிகளோட ஒரு பாட்டு கூட உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வள்ளல் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்க இல்லையா. வடவரையை மத்தாக்கி, இந்த மலையை வந்து நார்த்து, வடம்னா வடக்குன்னா நார்த்து, அந்த மலையை வந்து மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அந்த கடல் வண்ணன் கடல் வந்து கடையும் பொழுது பண்டொரு நாள் ஒரு காலத்துல கடல் வயிறு, கடல் அப்படியே கலங்கறதான், கடல் வயிறு கலங்கி இந்த மாதிரி வரிசையா போ அழகான பாட்டுது. சோ அத மாதிரி இப்ப வந்து இந்த அழகா அந்த மலையை நிறுத்தி ஆதாயம் எல்லாம் சரி பண்ணி டிசைட் பண்ணி விடுறான் யாரு எந்த பக்கம் நிக்கிறது. பகவான் எப்படி தேவனுடைய பட்சத்துல இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாரு இல்லையா. இப்ப வந்து நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும் இல்லையா, இப்போ எத்தனை மந்திரம் இல்லையோ எத்தனை வெயிட் ஜாஸ்தி இல்லையா, அப்போ அந்த பார்க்கடல்ல வைக்கும் பொழுது அது முங்கி போயிடாதோ, இப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இப்ப வந்து ஷிப் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர், நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம், நம்ம ஸ்கூல்ல காலேஜஸ்ல படிச்சிருக்கோம். அப்போ வேற ஒரு கல்லை வீசி இருந்தாலும் அந்த கல்லு வந்து கடலுக்கு அடியில போயிடும், ஆனா அந்த ஷிப் வந்து ஃப்ளோட் ஆகுது. இது இந்த லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் நீங்க படிச்சிருப்பாரு. அதன் பிரகாரம் என்னன்னா இந்த தண்ணிக்கு வந்து எப்பவுமே அப்வர்ட் ஃபோர்ஸ் உண்டு,
அதான் ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சின்னு சொல்லுவா. சோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சினால இந்த மலை வந்து இப்படி முதக்கத்தான் செய்யும் ஒழி அது கீழே போகாது இல்லையா. அந்த கப்பல் எப்படி முதக்கிறதோ அதே மாதிரி இந்த மலை வந்து கீழே போகாது. சோ இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் கேட்கும், இந்த மந்திரம் அத்தனை வெயிட் இருக்கே, அவ தூக்கிட்டு வரும்போது பொத்தனை கீழே போட்டா இல்லையா. சோ அத்தனை வெயிட்ட தூக்கி அந்த தண்ணிக்குள்ள வச்சா அதுவும் கீழுக்கு தானே போகும். ஆனா இங்க வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி ஒர்க்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. அதனாலதான் அந்த மலை வந்து அப்படியே முதந்துன்னு இருக்கும். அதுல வந்து இப்ப அந்த கயத்தை கட்டிட்டு ரெண்டு பக்கமா நின்றுட்டு அதை கடையறதுக்கு புறப்படுறான். பிராரப்தேனா அவ வந்து கடையறதுக்கு புறப்படுவா. இவ இந்த பக்கம் அவ அந்த பக்கம். இங்க வந்து ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றாங்க சுரார் என்னங்கிறார். சோ ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா படிச்சு அர்த்தங்க கண்டுபிடிச்சு. சுரார் என்னன்னா தேவர்களுக்கு எதிரி. சோ தேவர்களுக்கு எதிரி யாரு? அசுரர்கள். சோ அசுரர்களை வந்து புஜக முகத்து பக்கத்துல நிக்க வச்சுட்டு இவாள் இல்லாம வால் பக்கத்துக்கிட்ட இவாள்லாம் வந்துடுறான். இப்ப என்ன இருந்ததுன்னா शुद्धादौ शुपिद जलोदरे तदानीं दुग्धाब्दौ गुरुधर भारतो निमग्ने देवेशो व्यतिततमेषु तत्प्रियैषी प्राणैषी कमटतनुं कठोर पृष्ठाम्. இப்போ சுத்தாத்ரௌ சொல்ல தொடங்குறது இல்லையா. இப்ப வந்து அந்த வாசுகிய கட்டிட்டு இவ ரெண்டு பக்கமா இந்த கடைய தொடங்குறா. சுத்தா அத்ரினா மலை, சுத்தாத்ரவ் அது சொத்தும் பொழுது மலை சுத்துறது இல்லையா. சுத்தும் பொழுது சுபித சுபித்தன கலங்கிறது இல்லையா. தண்ணி எல்லாம் இப்ப கலக்க தொடங்கும். ஏன்னா மலை எத்தனை பெருசு இல்லையா. அப்போ அந்த மத்தா வச்சுன்னு அதை கடையறான். இப்போ கடையும் பொழுது அந்த கலங்கிறது தண்ணி இல்லாம ஜலம் எல்லாம் கலங்கிறது. சோ சுபித ஜலோதரே இந்த ஜலத்துல ததானியும் துக்தாப்தௌ அந்த பார்க்கடல்ல துக்த அப்தௌ அப்தௌன சமுத்திரம் துக்தாப்தௌ ஷீர சமுத்திரம். இந்த ஷீர சமுத்திரத்துல குருதரனா ரொம்பவுமே அதிகமான வெயிட் இல்லையா இந்த மலைக்கு. சோ குருதர பாரதோ அந்த பாரத்தினால நிமக்னே அது வந்து கீழுக்கு போயிடுறதான். அது கடைய தொடங்கணும்னு எல்லாம் இருந்ததுன்னா அப்போ அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். இப்போ நான் சொன்னேன் பயான்சிங்கிறது என்ன, அது வந்து கீழே இருந்து ஜலம் மேலுக்கு தூக்குறது. ஆனா கடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். சோ எப்ப அந்த ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகும் தோறும் கீழுக்கு போயிடும். அது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மலை அப்படியே சரிஞ்சு கீழே விட தொடங்கி விடுறது. பாருங்க, குருதர பாரதம் நிமக்னே அது முழுகி விடுறதான். அப்ப வாழ்க்கை மறுபடியும் இந்த தேவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கை கஷ்டப்பட்டு அதை நிலைநிறுத்தி வாசிகை கொண்டு வந்து கயத்தா சுத்தி எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சு கடையை தொடங்கினா என்ன ஆகுது, அப்படியே நிமக்னே அப்படியே முங்கி போயிடுற தண்ணிக்குள்ள மெதுவா முழுக தொடங்குறது அந்த மலை. அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா. இந்த கயத்தை போட்டு கடையும் போது கீழுக்கு மலை எத்தனை வெயிட் ஜாஸ்தி, கீழுக்கு போகும்பொழுது அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ தேவேஷு வெதிதாங்கிற தேவர்கள் எல்லாம் ரொம்பவுமே சங்கடப்படுறாளாம். இது என்ன நம்ம இப்படி ஆயிடுத்து ரொம்ப சங்கடப்படுறாவளா. தமேஷு அப்போ அந்த வருத்தத்தை பார்த்துட்டு தட் பிரியேஷி பகவான் எப்பவுமே தேவாதிகளுக்கு அவர் பட்சத்துல இருக்கப்பட்டவர் இல்லையா. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா பிராணேஷிகி கமட்டத்தனும் கடோர பிருஷ்டாங்க பிராணேஷிக எடுத்துக்கிறாராம். இப்போ இந்த கூர்மாவதாரத்தை இப்போ சுகர் வந்து சிவபிரம்மம் பரீட்சத்துக்கு சொல்றார் என்னத்துக்கு அந்த கூர்மாவதாரம் எடுத்தார். அப்போ இப்ப சொல்றாரு இந்த சமயத்துல பகவான் வந்து கூர்மாவதாரம் கூர்மத்தோட வடிவத்துல வந்தார்னு சொல்றார். பிராணேஷிகினா he assumes that form. பிராணேஷிகி கமட்ட தனு கமட்டம்னா ஆமை, ஆமையினுடைய அந்த சரீரம் கமட்டத்தனும் கடோர பிருஷ்டம். ஆமைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய போன் மேல இருக்கு இல்லையா, அது வந்து கடோரம் கடோரம் ரொம்ப பலமா இருக்கும். அது பிருஷ்டம் அந்த மேல்புறம் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும். அதுக்கு அது வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது, உடைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இந்த அனிமல்ஸ்னா லாங் லிவிங் அனிமல்ஸ், ஏன்னா 140 years வரைக்கும் ஜீவிச்சிருக்கும் ஆமை. இதுக்கு விசேஷமான சில குணங்கள் எல்லாம் உண்டு ஆமைக்கு. வந்து உள்ள அந்த ஆமையை பார்த்தோன்னா ஆக்சுவலா அதனுடைய சரீரம் வந்து ஸ்லைமியா இருக்கும், ஒரு புழு மாதிரி அது ஸ்லைமி சாஃப்டா இருக்கும் தேகம். ஆனா அந்த மேல அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட அதை வந்து பயாலஜில நாங்களே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. சரி, நமக்கு ஸ்கெலிட்டன் உள்ள இருக்கு, அது வந்து எண்டோஸ்கெலிட்டன் இல்லையா, எலும்பு மண்டலம் எல்லாம் நமக்கு உள்ள இருக்கு, மேல வந்து மசில்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு மேல தோலால போர்த்தி இருக்கு. ஆனா இந்த அனிமல் இந்த இன்செக்ட்ஸ் இந்த மாதிரி ரெப்டைல்ஸ்க்கு எல்லாம் என்னன்னா இந்த மேல வந்து இந்த ஸ்கெலிட்டன் வெளியில இருக்கும்,
அப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, மேல அந்த ஹார்டா இருக்கிறதுனால பாடியில டீஹைட்ரேஷனே வராது. அதாவது அந்த தண்ணி வந்து போகவே போகாது இதுகளுக்கு. ஏன்னா இது ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கும் வெளியில எப்பவுமே. அப்போ அது ரொம்ப ஹார்ட் லேயர். அப்போ அதனால என்னன்னா, இந்த அனிமல் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு முன்னால 2 கால், பின்னால 2 கால் இருக்கும். அதுக்கு ஊஞ்சி இருக்கும். இப்ப ஏதாவது எதிரிகள் ஏதாவது வந்தா, ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா, டக்குனு அதனுடைய வாலு, இது காலு, முகம் எல்லாத்தையும் உள்ளுக்கு இழுத்துட்டு விடும். டக்குன்னு உள்ள இழுத்துட்டு விடும். அப்பதான் நம்ம இந்திரியங்கள் எல்லாம் நம்ம எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்ட்டு இதுதான் கம்பாரிசன் கொடுப்பான். இந்த மாதிரி நிறைய விசேஷமான குணங்கள் உண்டு. ஸ்ட்ரென்த், வேலர், அப்புறம் இந்த கான்பிடன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா வரிசையா சொல்லிட்டு வித்ரா பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விசேஷமான குணங்கள் எல்லாம் இந்த கூர்மத்துக்கு உண்டு. சோ அப்படியேப்பட்ட இந்த கூர்ம அவதாரத்தை கூர்ம தனுவை எடுத்துக்கிறாராம். கமட்ட தனும் கூர்மத்தினுடைய சரீரத்தை இப்ப பகவான் எடுத்துக்கிறார். இதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள், என்னத்துக்குனால இந்த சரீரத்தை எடுத்துக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? வேற எதையும் அவர் செலக்ட் பண்ணல, ஆனா இந்த கூர்மத்தை செலக்ட் பண்ணிக்கிறார். சோ அதுக்குள்ள என்னத்தினால அதை எடுத்துக்கிறாருங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப என்ன நடக்கிறது? அதை கடையும் பொழுது அப்படியே ஒரு பக்கம் சரிஞ்சு கீழுக்கு போயிடுறது மலை. இப்ப அந்த மலையை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும். அப்ப இல்லாட்டா அது கீழுக்கு போயாச்சுன்னா அது மறுபடியும் மேலுக்கு கொண்டு வருதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு காரியம். அப்போ அது கீழே பூர்த்தியா போறதுக்கு முன்னால இவர் என்ன பண்றாருன்னா, வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேண விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதே குஹரகதேன வஸ்மனாத்மோ நிர்மக்னம் க்ஷிதிதரநாத முன்னினேத. அந்த மலை வந்து கீழே பூர்த்தியா போறதுக்கு முன்னாலேயே இவர் வந்து இந்த கமட்டத்தனும் இந்த கூர்மத்துடைய சரீரத்தை எடுத்துட்டு இடையில பூந்து விடுறாங்க. இப்ப இடையில பூந்த உடனே அந்த மலைக்கும் அந்த அந்த பார்க்கடல் அந்த அதுக்கு இடையில ஒரு பூந்து விடுறார். இடையில பூந்துட்டு அதை அப்படியே நிறுத்தி விடுகிறவர். கீழே அது பூர்த்தியா கீழே போகாது. இப்போ வஜ்ராதி வஜ்ரம் போன்ற அந்த ஓடாம் அதுக்கு மேல. அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, கடோர கிருஷ்ணா. கடோரன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, அந்த மேல் தோல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கடோர கிருஷ்ணா. அப்போ அதான் வஜ்ராதி, டைமண்ட் மாதிரி. அத்தனை டைமண்ட் நீங்க டைமண்ட்னால்தான் கட் பண்ண முடியும். அவ்வளவு ஹார்ட் ஸ்டோன் ஆகும் டைமண்ட். ஆஃப்டர் ஆல் டைமண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்பன் தான் அது இல்லையா? அப்போ அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னால அது ஜொலிக்கிறது. அது அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில. அப்போ வஜ்ராதினா வஜ்ரம் போன்ற அந்த கிருஷ்ணமா இருக்கு. சோ வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேன கற்பரக. கற்பரகன்னா ஸ்கெட்டம். அதாவது இந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போன் வந்து அப்படி வஜ்ரம் மாதிரி அத்தனை கனமா. எக்ஸோ ஸ்கெலிட்டன் வெளியில எல்லாம் இருக்கு. எக்ஸோன்னு வெளியில இருக்கிற ஸ்கெலிட்டன். சோ அந்த வெளியில இருக்கிற ஸ்கெலிட்டன் வந்து அப்படி வஜ்ரம் மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா. சோ வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேன விஷ்ணு குருவாயிருப்பாம் விஸ்தாரா. இப்போ மந்திரமலையுடைய விஸ்தீரணம் பாருங்க, அது ரொம்ப பெருசு. அப்போ அத்தனை பெருசா தன்னுடைய உருவத்தை அவர் ஆக்கிக்கணும். அப்புறம் எல்லா வராகவதாரத்திலையும் பார்த்தோம் இல்லையா, ஒரு கிட்டி மூக்குலேருந்து ஒரு சின்ன வராகமா வந்தவர் வளர்ந்து 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 பெருசாயிடுறார். அதே மாதிரிதான் நரசிம்மாவதாரத்திலையும் அந்த ஸ்தம்பத்திலிருந்து வெளிப்படுறார். வெளிப்பட்டுட்டு திடீர்னு அவர் மாறளவு உயர்ந்து பெற்றார் அவர். அதே மாதிரி இங்கேயும் அவர் வந்து பெரிய உருவத்தை எடுத்துக்கிறாராம். அப்பதானே அந்த மலைக்கு கீழே மலையினுடைய விஸ்தீரணம் எத்தனையோ, அதனுடைய சுத்தளவு எத்தனையோ, அந்த அளவுக்கு இவருடைய உடம்பும் இருக்கலாம். அப்பதானே அதை தாங்க முடியும். இல்லைன்னா மறுபடியும் மலை சரிஞ்சு கீழுக்கு போகத்தான் செய்யும். இப்போ விஸ்தாராத்து விஸ்தாரமாக பரிகத லட்ச யோஜனைங்கிறார். ஒரு யோஜனைக்கு வந்து 13.14 கிலோமீட்டர்ஸ் அது கால்குலேஷன் வரும். இல்லாட்டா 8 to 9 மைல்ஸ், மைல் கணக்குல 8 to 9 மைல்ஸ், இல்லைன்னா 13 to 14 கிலோமீட்டர்ஸ் ஆகும் ஒரு யோஜனை. இப்போ பரிகத்தேன அதனுடைய சுத்தளவு எடுத்துட்டா அது வந்து லட்ச யோஜனை. பரிகத்தனை அதுக்கும் மேல இருக்கான். லட்சம், 1,00,000 யோஜனை. ஒரு யோஜனை 13 to 14 கிலோமீட்டர்ஸ், 1,00,000. அப்போ 14 கிலோ லட்சத்துக்கு அதனுடைய விஸ்தீரணமா. இப்ப இமேஜின் பண்ணி பார்த்துங்க, கண்ணால பார்க்க கூட முடியாது. அவ்வளவு பெரிய சரீரத்தை அவர் எடுத்துக்கிறார் அவர். இப்ப அந்த ஓடுக்கு அடியில போயிடுறது, மலை வந்து அதுக்கு மேல இருக்கு. இப்போ விஸ்தாரா பரிகதம் அதுக்கு அந்த மலைக்கு மேல 14,00,000 யோஜனைக்கு அந்த கூர்மம் இருக்குல்ல. சோ அந்த கூர்மத்துக்கு மேல இப்ப மலை வந்து விடுறது. அத்தனை பெருசா இருக்கு அந்த கூர்மம்.
அம்போதே அம்போதே சமுத்திரத்துல உஹரகதேன வர்ஷ்மணாத்மம். அதுக்கு அடியில அந்த இதுல போய் குழியாட்டம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு விடுறாரு. அப்படி இடையில பூந்து விடுறாரு பண்பு. இடையில பூந்து அந்த மலைய தாங்கிட்டு விடுறாரு பகவான். அம்போதே குஹரன்னு இந்த இடையில கதேன குஹர கதேன வர்ஷ்மணாத்மம் வளர்ந்த பெருசாடுறாரு. அப்படியே வர்ஷ்மணாத்மம் நிர்மக்னம் நிர்மக்னம் க்ஷிதிதரநாத முன்னினேத. இப்ப நிர்மக்னா இப்போ முழுகின் இருக்கு இல்லையா, அந்த முழுகிற மலைய இப்ப அவர் தடுத்து நிறுத்தி விடுறார். நிர்மக்னம் நிர்மக்னா முழுகிறது. முழுகும் பொழுது இப்ப என்ன, அது மலை தண்ணிக்கு அடியில போயிடும். அதை இவர் தடுத்து நிறுத்தி விடுறார். அப்போ இங்க பட்டத்துல என்ன சொல்றாரு பண்பு, க்ஷிதிதரநாத அப்படின்னுட்டு பட்டத்திரி பகவான சொல்றாரு. க்ஷிதிதர அதாவது பூமியை தாங்கும் மலைகளுக்கு நாதனம். பூமியை தாங்குற பூமின்னு எடுத்துட்டானா பகவானோ பிரபஞ்ச சுரூபம் தான். சோ அந்த பிரபஞ்ச சுரூபத்துல இப்ப ஒரு கூர்மாவதாரம் எடுத்திருக்காரு. இப்போ அந்த கூர்மாவதாரம் எடுத்து அவர் அடியில பூந்தாருன்னா அவருக்கு மேல அந்த மலை. அப்ப அந்த மலைகளுக்கெல்லாம் நாதநாட்டம் தெரிஞ்சாராம். க்ஷிதினா பூமி. க்ஷிதிதர இந்த பூமியை தாங்குற மலைகளுக்கு நாதநாட்டம் இருக்காராம் இப்போ பாக்குறதுக்கு பகவான். இப்போ பகவான் அங்க வச்சிருக்கிறதுனா என்ன, அவர் கூர்மத்துடைய அந்த வடிவத்துலதான் இருப்பார். சோ அந்த அவதாரம் எடுத்துட்டு அந்த மலையை தாங்குறார். அப்போ ஸ்ரீமன் பட்டத்திரி இங்க க்ஷிதிதரநாத அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. க்ஷிதிதரநாத உன்னிநேத அப்படியே அந்த மலைய தூக்கி நிறுத்தி விடுறாராம் இப்போ. அப்ப இவாளுக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கும் இல்லையா, திடீர்னு எங்க இருந்தோ கூர்ம மாதிரி இவர் இடையில பூந்த அந்த மலையை தூக்கி நிறுத்தி விடுறாரு இப்போ. இப்போ அந்த மலை இப்ப பூமி இதுக்கு ஜலத்துக்கு அடியில போகாது. உன்னிநேத அப்படியே மேலுக்கு தூக்கி நிறுத்தி விடுறாராம் பகவான். அடுத்து என்னன்னா, உன்மக்னே ஜடிதி ததாதராதரேந்திரே நிர்மேத்யுர்திருடமிக சம்மதேன சர்வே ஆவிஷ்யத் ஹிருதய கணேபி சர்ப்பராஜே வைவஷ்யம் ஹரிஷமயன்ன அபிவிருதஸ்தான் உன்மக்னே. அதாவது இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப மேல இப்ப நிர்மக்னேனா முழுகிறது, அதுக்கு ஆப்போசிட் உன்மக்னே. அதாவது மேலுக்கு எழும்பி வந்தாச்சு இப்ப மலை. இப்ப இந்த இதை பாருங்க, கீழே அவர் இருக்கார். ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்கா, வெரி கேர்ஃபுல்லி டன். இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி ஒன்னொன்னா ஜாயின் பண்றதாக்கும். ஸோ ஜஸ்ட் மீன் you can't even imagine, how she has done all this. Only you have to ask her how she has done. அவ்வளவு அழகா பண்ணிருக்கோம். ஸோ கீழே அந்த கூர்மம் இது மாதிரி பிக்சர் உங்களுக்கு அப்படி எடுத்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் அங்கங்கிருந்து பார்த்து எடுத்து கம்பைன் பண்றதாக்குது. ஸோ உன்மக்னே மேல எழும்பியாச்சுது. ஜட்டிதி சட்டுன்னு தராதரேந்திரே அந்த மலை. அப்போ அந்த மலையில இந்த மந்திர மலை என்ன இருக்குன்னா, நிர்மேத்து இப்ப என்ன கடையை தொடங்கி விட நிர்மேத்து இப்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது தேவாதிகளுக்கும் அசுரர்களுக்கும். இந்த பக்கமா அந்த பக்கமா நின்றுட்டு இப்ப என்ன மலை கீழே சம்மனு உட்கார்ந்துட்டாச்சு இல்லையா, இப்ப கடையை தொடங்குறா. நிர்மேத்து திருடமிக ரொம்ப திருடமா உற்சாகத்தோட சம்மதேன சர்வே கடையை தொடங்குறான். இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேருமா அழகா அதை கடையை தொடங்குறா. இவர் கீழே இருக்காரு. அப்போ அதனால மலை பனி முழுகாது. அப்ப அந்த தைரியத்துல இவ அழகா ரெண்டு பக்கமா கடையை தொடங்குறான். ஆனா என்ன, ஆவிஷ்ய துதய கணேபி சர்ப்பராஜே வைவஷ்யம் பரிஷமயன்ன வீதிருதஸ்தான். ஆவிஷ்ய இப்ப என்ன, இவாளுக்கு மந்திரமலையை தூக்கிண்டு வந்திருக்கா. அதுவே இவாளுக்கு பாதி உடம்புல இருக்கிற வலுவெல்லாம் போயாச்சு. அதுக்கு மேல கடையை தொடங்கினோன்னு அது மறுபடியும் சரிய தொடங்கி விடுது. கடையை தொடங்குறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா, அது ஒரு கஷ்டமான வேலையை ஆரம்பிச்சு கடையை ஆரம்பித்த உடனே அது முழுக தொடங்கி விடுது. இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்கு உடம்புல வலுவே இல்லையா அவளுக்கு. இப்ப பகவான் உற்சாகப்படுத்துறாரு அவள் எல்லாருமே. ஆவிஷ்ய த்விதய கணேபி த்விதய ரெண்டு பேர், ஒரு பக்கம் அசுரா இருக்கா, ஒரு பக்கம் தேவர்கள் இருக்கா. அப்போ ரெண்டு பேரையும் ஊக்கப்படுத்தணும் இல்லையா. இப்ப அசுரர்கள் ஒட்டுமொத்தா விடவும் முடியாது. சரி, அவ இல்லாத காரியம் நடக்காது கொஞ்ச. சரி, அவளுக்கு பலம் ஜாஸ்தி, கூடுதல் பலமும் அவளுக்கு இருக்கு. சோ அவள்கிட்ட காரியம் வாங்கித்தான் ஆகணும் அவளுக்கு. அப்ப என்னன்னா த்விதய கணம்னா கூட்டம், ரெண்டு கூட்டத்துக்குள்ளேயும் பூந்துக்கிறாராம். இப்போ தேவாதிகளுக்கு அவளுக்கு ஏற்கனவே வருவே கிடையாது. பிரதித ஜரேந்திரான்னு பார்த்தோம் நம்ம, எல்லாம் கேடுகளா நின்று இருக்காவா. இப்போ இவ என்ன பண்றான்னா
தேவ உருவத்துல அவளுக்குள்ள பூந்துக்கிறாராம். தேவர்களுக்குள்ள தேவ உருவில பகவான் பூந்துக்கிறாராம். அசுரர்களுக்குள்ள அசுர உருவத்துல பகவான் பூந்துக்கிறாராம். சோ அசுர உருவத்துல அசுரர்களுக்குள்ளயும் தேவ உருவத்துல தேவருக்குள்ளேயும் பூந்து உற்சாகப்படுத்துறாரு. சோ ஆவிஷ்யன பூந்துக்கிறது. அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் பலம் கூடுதலா கிடைக்கிறது. ஆவிஷ்ய உதயகணேபி சர்ப்பராஜம் பாம்பு பாவம் அதை கடைஞ்சு கடைஞ்சு அதனோட தோல் எல்லாம் உறிஞ்சு அதுக்கு பாவம் ரத்தம் வர்றது வலி தாங்க முடியல. ஏன்னா அந்த கரடு முரடா இந்த மலையை வந்து திரிச்சுட்டு இருக்காவ. அப்போ அது பாம்புக்கு எத்தனை கஷ்டம். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா பாம்புக்கு வந்து மயக்க உருவில பொந்துக்கிறாராம். அரிஸ்தீசியா, பாம்புக்கு அரிஸ்தீசியா கொடுத்து விடுறாரு. அப்போ அதுக்கு அந்த வலி தெரியாது. ஏன்னா இவ கடையும் பொழுது இழுத்து இழுத்து கடையுவா இல்லையா. இப்போ பாம்புடைய தோல் எல்லாம் அப்படியே இத சுரண்டின மாதிரி ஆயிடும் இல்லையா. அப்ப அதுக்கு வலி தாங்க முடியாது. அப்போ அந்த வலி தாங்கறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா மயக்க உருவில பாம்புக்குள்ள பூந்துக்கிறாராம். இதெல்லாம் பாகவத்துல இருக்கு, நீங்க படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படிச்சு பாருங்க. தேவர் உருவத்துல தேவர்களுக்குள்ளும் அசுர உருவத்துல அசுரர்களுக்குள்ளும் பாம்புக்குள்ள வந்து இந்த மாதிரி அந்த மயக்க உருவத்துல பாம்புக்குள்ளேயும் பூந்துக்கிறாராம். சோ இப்படியாக 3 பேருடைய உடம்புலையும் பூந்துட்டு அவளை உற்சாகப்படுத்துறார். இப்ப இந்த பாம்புக்கும் வலி தெரியாது. இப்ப அவ அழகா கடைய தொடங்குறான். வைவஷ்யம், வைவஷ்யம்னா வலி. இப்ப பாம்பினுடைய வலியை நீக்கிறதுக்கோசரம் பாம்புக்குள்ள அவர் வந்து இந்த மயக்க உருவத்துல பூந்துக்கிறார். வைவஷ்யம் பரிஷமயன், எவ்வளவு துக்கம், அதுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அப்படியே அபிவிருதக தான். அப்போ அவளுக்கு இந்த பலத்தை கொடுக்கறதுக்கோசரம் இந்த மாதிரி உருவத்துல பூந்தோண்டு உற்சாகப்படுத்துறாரு. சோ இப்ப வந்து ஆராம்சே வந்து 2 பக்கமும் கடைஞ்சுட்டு இருக்கா. இப்போ அழகா இந்த பார்க்கடல்ல ரெண்டு பக்கத்துல நின்று காரியம் பாட்டுக்கு அழகா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த சமயத்துல இப்ப மறுபடியும் எவ்வளவு தடங்கள் வருது பாருங்க விவாதத்துக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் என்னாச்சு, மலையை கீழே போடும் இல்லையா. உடனே இவர் வந்து ஒரு பெரிய தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து அழகா வச்சுட்டார். சரி, கடையை திறந்துறதுக்கு பாம்பு வாசுகியை கூட்டின்னு வந்தா அதை அழகா தூக்கி கடையை திறந்துறார். அப்போ அதுக்குள்ள முழுக தொடங்கி விடுறது. மறுபடியும் ஒரு தடங்கள். அதுக்கு இவர் அந்த சமயத்துல கூர்ம அவதாரத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு இப்ப மறுபடியும் கடைய தொடங்குறார். இப்ப என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் பாருங்க. உத்தாம பிரமண ஜவோன்னமத்கிரீந்திர நஸ்தைக ஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் த்வாம் அப்ராந்தே விதிகிரிஷாதய பிரமோதாத் உத்பிராந்தானுனு உபாத புஷ்பவர்ஷாஹ. இப்ப என்ன ஆகுது, உற்சாகத்தோட இந்த பக்கம் அந்த பக்கமா ஜம் ஜம்னு கடைஞ்சுட்டு இருக்கா. சரி, இப்படி கடைஞ்சுட்டு இருக்கிறது என்ன ஆகுது, இந்த மலை வந்து மேலுக்கு ஒரு தம்பி ரொம்ப மேல வந்து விடுறது. ஏன்னா ரொம்ப உற்சாகத்தோட கடையிறாவா. அப்போ அது மேலுக்கு வந்து விடுறது. ரொம்ப மேல வந்தாலும் அழகா கீழே கடைஞ்சாதானே அவர்தவோ என்ன இருக்கோ கீழே அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிறது மேலுக்கு வரும். அது நீ கயிறு கடையும் பொழுது இந்த மத்து மேல வந்தானா ஒண்ணும் கிடைக்காது நமக்கு இல்லையா. மேல அது பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கும், கீழே தயிர் அப்படியே இருக்கும். அப்போ அது தயிருக்குள்ள அந்த மத்து இருக்கணும் இல்லையா. அப்பதானே உங்களுக்கு கடைஞ்சானா வெண்ணெய் வருது. இப்ப அது மாதிரி இந்த மலையும் அதுக்குள்ள இருக்கணும், அந்த சமுதிரத்துக்குள்ள அந்த மலை அதுக்குள்ள இருக்கணும். அப்போ கடைஞ்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ கீழேந்து வரும். இப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப உற்சாகத்தோட கடையும் பொழுது இத கீழே முழுகின்ற இந்த மலை போது மழ மேலுக்கு வர தொடங்குறது. இப்ப மேலுக்கு வந்தா எகைன் அன்ஸ்டேபிள் ஆயிடும். இப்ப பகவான் என்ன பண்றாரு பாருங்க, உத்தாம மேலெழும்புறதான், பிரமண சுத்துறது, உத்தாம பிரவண ஜவோன்னம் ஜவோன்னமத்கிரீந்திர. இந்த மலை எப்படி சுத்தின்னு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா நெஸ்தைக ஸ்திரதர நெஸ்தைக நெஸ்த ஏக என்ன பண்றாருன்னா தன்னுடைய கை நெஸ்தனா வைக்கிறது, ஏக தன்னுடைய ஒரு கையை எடுத்து ஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் துவாம், ஹஸ்த பங்க தாமரை போன்ற தன்னுடைய கைய அந்த மலைக்கு மேல வைக்கிறார். அப்போ அவரோ பிரபஞ்ச சுரூபம் இல்லையா. அப்போ அந்த மலைக்கு மேல நெஸ்த ஒரு உத்தராவே ஒரு கைய தாமரை போன்ற பங்கஜம் பங்கஜம் ஹஸ்தான கையை தாமரை போன்ற தன்னுடைய கைய அந்த மலைக்கு மேல அப்படியே வைக்கிறாராம். இப்போ வச்ச உடனே அந்த மலை அப்படியே அங்கேயே நின்று விடுறது. இப்ப கீழே அந்த அந்த ரூபத்துல இருக்காரு அவர் இல்லையா, கூர்ம ரூபத்துல கீழே இருந்து தாங்கிட்டு இருக்காரு. மலைய மேல வந்து தன்னுடைய கைய வச்சு அழுத்தி வச்சுட்டு இருக்காரு. அப்போ அது ஸ்டேபிளா அந்த மலை அங்கேயே நிக்கிறது. இப்ப வந்து அவ கடைய தொடங்குறான். கடைய தொடங்கின உடனே பங்கஜம் ஏக ஸ்திரதர ஸ்திரமா இருக்கப்பட்ட அந்த மலையில ஹஸ்த பங்கஜம் தன்னுடைய கைய வந்து வைக்கிறார். தாங்கள் வச்சிராமே
அப்படின்ட்டு குருவாயூரப்பனை பார்த்து வட்டத்தில் கேட்கிறா. அப்பனும் ஆமான்னு சொல்லுவாராம். அப்ராந்தே, அப்ப மேல உலகத்திலிருந்து எல்லாரும் அப்ராந்தே விதி பிரம்மா கிரிஷாதய கிரி சிவபெருமான் மற்ற தேவாதிகள் எல்லாரும் பிரமோதாத் ரொம்ப உற்சாகத்தோட, நீங்க பார்க்கலாம் மேலேந்து எல்லாரும் உற்சாகத்தோட, அதாவது அப்ராந்தே விதி கிரிஷாதய பிரமோதாத், பிரம்மா பார்க்கலாம், சிவனை பார்க்கலாம், தேவாதிகள் எல்லாரும் அப்ராந்தே மேல இருந்து உத்பிராந்தான்னு ரொம்ப பரவசப்பட்டு போயிடுறான். ஏன்னா பகவான் எப்படி அவளுக்கு கை கொடுக்கிறார் இல்லையா, அந்த கஷ்டமான சமயத்துல கீழையும் மேலையும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றாரு அவர். உத்பிராந்தா நுனுபுகு, நுனுபுன ஸ்தோத்திரம் சொல்லி பகவான புகழறாளாம். நுனுபுகு உபாத புஷ்பத்தை வர்ஷிக்கிறாளாம் பகவான் மேல சந்தோஷப்பட்டு. அப்படி ஒரு திவ்யமா இருக்கு அது பாக்குறதுக்கே. பகவான் கீழையும் மேலையுமா தன் மேல அந்த கையையும் கொடுத்துட்டு கீழே அந்த கூர்மமா இருக்கிறது அவ்வளோ அழகா. ஜென்ரலா கூர்மாவதாரம் படிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா நெய்யப்பன் நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லுவா. இப்ப நான் யோசிச்சு பாருங்க, என்னத்துக்கு நெய்யப்பத்தை சொல்றா அதுக்கு. இப்ப நீங்க ஜஸ்ட் கம்பேரிசன் தான். நீங்க இந்த நெய்யப்ப காரல் இல்ல நம்ம அந்த மாவை ஊத்துறோம் இல்லையா, மாவை விட்டு அதை திருப்பி போட்டான்னா அது மேடிட்டு வரும், கூர்மம் மாதிரியே இருக்கு. நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நெய்யப்பம் பண்ணும் பொழுது நீங்க நோட் பண்ணுங்க, அந்த குழியில அதை விட்டுட்டு அது வெந்த உடனே நம்ம திருப்பி போடுறோம் இல்லையா, திருப்பி போட்டான்னா அது மேல ஓடிட்டு இருக்கணும்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஓடு மாதிரி வருமா மேல. அப்புறம் அந்த மாவு உள்ள இருக்கிற அந்த பச்சை மாவு வேகாததுல அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் வரும். நீங்க அதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே எடுத்து கீழே வச்சேன்னா கரெக்டா ஆமையாட்டவே இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமையோட முகம், அந்த ரெண்டு கை காலு எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் எல்லாமே வெளியில தள்ளிக்கின்னு அது பாக்குறதுக்கு ஆமையாட்டவே இருக்கும். அதனாலதானோ என்னமோ அந்த நெய்யப்பத்தை நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்றான். ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் அவ்வளவு. சோ ஜென்ரலா இப்படி சொல்லுவா எல்லாரும். இந்த கூர்மாவதாரம் படிக்கும் பொழுது நெய்யப்பம் பகவானுக்கு எதுவும் பண்ணாலும் அவருக்கு விசேஷம் தான், எல்லாமே அவருக்கு பிடிக்கும் அப்படி சொல்லுவா எல்லாரும். சோ அப்படியாக மேல இருந்து விதி கிரிஷா தேக பிரமோதாத்து சந்தோஷத்தோட உத்பிராந்தா நுணுகு உபாத புஷ்பவர்ஷக, அவ எல்லாரும் மேல இருந்து புஷ்பவருஷ்டி பண்றாளாம் மேல இருந்து. இந்த சமயத்துல மறுபடியும் இன்னொரு தடங்கள் வருது வாழ்க்கை. दैत्यौगे भुजगमुखानिलेन तप्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्ते कारुण्यात् तव किल देव भारिवाहा प्रावर्षन् अमरगणान् दैत्यसङ्गान्. தைத்தியவுகே, இப்போ அரக்கர்கள், தைத்தியர்கள்னா அரக்கர்கள், அவள்லாம் எங்க இருக்கா, முகத்து பக்கத்துல அவளை நிக்க வச்சிருக்காரு இல்லையா. தைத்தியவுகே புஜக முகான், புஜகமுகன்னா அந்த பாம்பனுடைய அந்த முக பக்கத்துல வள்ள நின்றுட்டு இருக்காங்க. அனிலேன புககம் புஜக முக அனிலேன, அனிலம்னா அந்த உஷ்ண காத்து, அது சுவசிக்கிறது இல்லையா, அந்த உஷ்ண காத்து அது பெருமூச்சு விடுறது. 1000 தலை இருக்கு இல்லையா, அப்போ அது உசுன்னு அது பெருமூச்சு விடுறது. அது சோ அந்த உஷ்ண காத்து அதனுடைய சூடு பார்க்கலாம். அந்த எத்தனை அது கீழே அந்த மேகம் மட்டும் அது புகையா ஏன்னா அதுக்கு வலி தாங்க முடியறது இல்ல, பாட்டுக்கு திரிச்சுட்டே இருக்கா இல்லையா. இப்போ திரிக்கும் பொழுது அதுக்கு இன்னும் வேகமா அது சுவசிக்கிறது. அது சுவசிக்கும் பொழுது அந்த உஷ்ண காத்து வெளியில வருதான், மேகமூட்டம் மாதிரி அந்த உஷ்ண காத்து வெளியில வருது. அனிலேன தப்தேன்னா அந்த கஷ்டம், அந்த சூடு, அந்த சூட அது தாங்க முடியறது இல்லையா. தேனைவ, அப்போ இந்த அரக்கர்கள் எல்லாம் இந்த பக்கம், அசுரர்கள் எல்லாம் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா, எல்லாம் கருகி போயிடுறாளாம் அப்படியே. ஏன்னா அந்த அந்த உஷ்ண காத்து அவ மேல தட்டின்ண்டே இருக்கும்போது அந்த சூடு தாங்க முடியாது. தட்டேன்னா அந்த சூடு, இந்த உஷ்ணம் தாங்க முடியாதுக்கு அவள் ஸ்கின் எல்லாம் அப்படி கனத்து போயிடுறதா அசுரர்களுக்கு. இதனுடைய இந்த தாபம் கொஞ்சம் இந்த பக்கமும் வருது. ஏன்னா அதுக்கு 1000 தலை இருக்கு இல்லையா, இந்த மேகம் மூட்டம் மாதிரி மேல அப்படி பரவி இவ தேவாதிகள் பக்கத்திலயும் அந்த உஷ்ண காத்து வருது. ஆனா இவளுக்கு அதனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தி இல்லை, ஆனா அரக்கர்களுக்கு இதனுடைய எஃபெக்ட் ஜாஸ்தி. சரி, இதனாலதான் பகவான் ட்ரிக் பண்ணி அவள் இந்த பக்கம் நிக்க வச்சுட்டாரு. அவருக்கு தெரியும் இந்த கஷ்டம் வரும்னுட்டு. இப்ப தேவாதிகள்லாம் இருக்கிறவே வாக்கேடுகள் இந்த பக்கம் இருந்தானே எல்லாம் கருகி போயிருப்பாங்கன்னு வரும். அப்ப அவளை இந்த வால் பக்கத்துல நிறுத்திட்டு இவாள் முகத்து பக்கத்துல ஆக்கி விட்டார் பகவான். இதான் வியாஜாத்வம்னு நம்ம பார்த்தோம் அந்த ஸ்லோகத்துல. சோ அப்படியாக இப்ப என்ன ஆகுதுன்னா இவாளுக்கு உடம்பெல்லாம் அப்படி கருகி போயிடுறது.
அப்போ காருண்யா தவ பகவான் வந்து கருணையினால காருண்யா தவ கில தேவ பாரிவா, இந்த உஷ்ண காத்து மேல போய் மேல மேல போகும்போது குளிர்ச்சி ஆயிடும் இல்ல, மேகமூட்டம் மாதிரி மழைய பொழிய வைக்கிறாராம் இந்த பக்கம். சோ இந்த பக்கம் மழை பெய்யறது, இந்த பக்கம் மழை பெய்யறது இல்லை. என்ன பகவானுக்கு என்ன பட்சம், எப்படி இருக்காரு பாருங்க. எந்த பக்கத்துல தேவாதிகளுக்கு எத்தனை ஹெல்ப் பண்றாரு. இந்த பாகவதத்துல இப்படியா சொல்லியிருக்கு, இவா பக்கத்துல மழையே பெய்யாதான், அவா பக்கத்துல மட்டும் மழை பெய்யறது. சோ மழை பெய்ஞ்ச உடனே அவளுக்கு அந்த உஷ்ணம் குறைஞ்சு போயிடுறது இந்த பக்கத்துல அவளுக்கு. காருண்யா தவ கில தேவ வாரிவாகா வாரிவாகா, இந்த மேகக்கூட்டம் மேல போயிட்டு அப்படி குளிர்ந்து அப்படியே பொழிய வானம் மாதிரி இந்த பக்கம் மட்டும் பொழிய வைக்கிறாராம் பகவான். சுப்ராவர்ஷன், இந்த பக்கம் மழை பேர் தான். அமரகணான், அமரகணான் தேவ கூட்டங்கள், தேவர் கூட்டங்கள் எல்லாம் எங்க இருக்கோ அந்த பக்கம் மட்டும் பிராவர்ஷன், அந்த பக்கம் மட்டும் மழை பொழியறது. பிராவர்ஷன் அமரகணான் ந தைத்திய சங்கான், இந்த பக்கத்துல கொஞ்சம் கூட மழையே இல்லை. இப்படியா இவாளுக்கு பாம் பேதையும் பண்றா. 66 கோடி அசுரர்கள் இந்த பக்கம் நிக்கிறா. இவா இந்த பக்கம் 30, அதுல பாதிதான், சரி பாதி இவா. அப்ப இவா பாவம் அத்தனை பேர் கருகியாச்சு. அரே என்ன பண்றது, இவா தானே அந்த ஆப்ஷன் கெடுத்துண்டா, இந்த பக்கம் நாங்க தான் நிப்போன்னுட்டு இவா தானே போட்டி போட்டுன்னு இந்த பக்கம் வந்து நின்னா அவஸ்தப்படுறாவோ, எல்லாம் கருகி போயிடுறது இவாளுக்கு எல்லாம். சோ பிராவர்ஷன் அமர கணான் தைத்திய சங்கான். அப்புறம் கடைசியில என்ன ஆறுது, உத்பிராமிய பகுதிமி நக்ர சக்கரவானே தத்ராப்தௌ சிரமதி தேபி நிர்விகாரே ஏகஸ்வம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜः சம்ராஜன் பவன புரேஷ பாஹிரோகாத். உத்பிராமிய என்ன, கடைய 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 பாட்டுக்கு இப்போ ஜோர்ல கடைஞ்சுட்டு இருக்கா. கடையும் பொழுது என்ன ஆகுது, உத்பிராமியர், பிராமியர்னா கடையிறது, ஜலம் சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது பகு ரொம்பவுமே நிறைய, திமின திமிங்கிலங்கள், நக்கர முதலைகள், திமி சக்கர நக்கர சக்கர வாழை இல்லாம மேலையும் கிழிமும் குதிக்கிறதா எல்லாம். ஏன்னா அதுகளுக்கு பாவம் எல்லாம் கலங்கி விடுறது இல்லையா, கலங்கின உடனே ஒரு டிஸ்டர்பன்ஸ். சோ அந்த டிஸ்டர்பன்ஸ்னால என்ன வெகுண்டு போயிட்டு மேலையும் கிழியுமா தத்தளிக்கிறது எல்லாமா. சோ அந்த மலையை சுத்தி சுத்தி வருது பாருங்க எல்லா இந்த அனிமல்ஸ் எல்லாமா. பகு பகுன நிறைய, திமிங்கிலங்கள், நக்கர முதலைகள், சக்கரவாழை எல்லாம் சுத்தி சுத்தி வருதா. தத்ராப்தவ், ஆப்தவ்னு சமுதிரம். அந்த சமயத்துல சிரமதி தேப்பி, சிரமதி தேப்பி, திறம் மதி தேப்பி, ரொம்ப காலம் கடைஞ்சிட்டு கூட வெகுகாலம் கிடையிறாளாம் தேவாதிகள். சரி அவ்வளவு ஈஸியா இல்லை இல்லைவா, அமிர்தம் கிடைக்கிறதுன்னா டக்குன்னு வந்துடுமா, ரொம்ப காலம் சிரம் வெகுகாலம் கிடையறா. சோ சிரமதி தேப்பி நிர்விகாரே, ஒரு மாத்தமும் இல்லை, ஒண்ணும் வரதில்லை. அமிர்தம் கிடைக்குமா, அமிர்தம் கிடைக்கும் இவாளும் கடைஞ்சுட்டே இருக்கா. ஆனா என்ன, காலம்தான் போயிட்டு இருக்கே ஒழிய எதுவும் நிர்விகார எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் இவன் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன களைச்சு போயாச்சு, இந்த பக்கம் இவ்வளவு பேர் இருக்கா, அந்த பக்கம் இவ்வளவு பேர் இருக்கா, கடைஞ்சுட்டு இருக்கா. ஆனா எத்தனை நேரம் தான் கிடையாது, சிரம் எதுகாலம் கிடையிறாவா, அப்படியே களைச்சு போயிடுறாவா. ஏகஸ்துவம், பகவான் அப்பவும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஏகத்வம், ஏகஸ்துவம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜः ஏகத்வம் ஸ்ரீமன் பட்டத்திரி. குருவாயூரப்பன் பார்த்துட்டு சொல்றார், தாங்கள் ஒருவராகவே. ஏகஸ்துவம் கரயுக, ரெண்டு கை, இதுவும் பிரமா ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்கா பாருங்க. ரெண்டு கையாலையும் இவர் ஒருத்தரே அந்த பாம்பை பிடிச்சுக்கிறாரு இந்த பக்கமா அந்த பக்கமா. ஏன்னா இவாளால முடியறது இல்ல, இவாள வெகுகாலம் கடைஞ்சுட்டே இருக்கா. நிர்விகார திமிங்கலம் மேலையும் கீழையுமா சுத்தி வந்துட்டு இருக்கே ஒழிய ஒண்ணும் அமிர்தமும் வரதில்லை, ஒண்ணும் வரதில்லை வாழ்க்கை. இப்ப இவர் என்ன பண்றார், தான் ஒருத்தராகவே கடியில இருக்காருன்னே கூர்மாவதாரம் எடுத்து நிற்கார். இப்ப ஏகஸ்துவம் கர யுக, யுகன ரெண்டு கை இல்லையா, இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் ஒரு கை, இந்த ரெண்டு கையாலையும் அந்த வாசுகியை பிடிச்சுக்கிறார். இந்த பக்கம் இந்த கை பிடிச்சுக்கிறார், இடது பக்கம் ரெண்டு பக்கத்தாலே இந்த வாசுகியை பிடிச்சுக்கிறார். ஏகஸ்துவம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜः, அது சர்ப்பம் எப்படி இருக்கும், எத்தனை திக்கா இருக்கும் இல்லையா, அது அழகா பிடிச்சுக்கிறார் அவர். சர்ப்பராஜனை பிடிச்சிருந்து சம்ராஜன் ஜொலிக்கிறாராம் பகவான். கீழே கூர்மத்துடைய தனு அந்த சரீரத்துல இருக்கார் பகவான். தன்னுடைய ரெண்டு கைகளாலே அந்த சர்ப்பத்தை பிடிச்சுண்டு அவரே திரிக்கிறாராம் அந்த மந்திரமலையம். ஏகஸ்துவம்
கரயுக கிருஷ்ட சர்பராஜ சம்ராஜன் ஸ்ரீமன் பட்டத்திரி துரிக்கிறாராம் பகவான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, பகவான் கடையறத பார்த்துட்டு இருக்கா. முதல்ல என்ன பண்றாரு, இந்த ஒரு கைய மேல வச்சு அந்த மலையை நிறுத்துறாரு இல்லையா. அப்புறம் அந்த மலை கீழே முழுகாம இருக்கிறதுக்கு இடையில குந்துக்கிறார். இப்போ அதை தானே கடையவும் செய்யாரு. ஏகஸ்வம் கரயுக கிருஷ்ட சர்பராஜ சம்ராஜன் பவன புரேஷ பாஹிரோகாத். பாஹிரோகாத் அப்படின்னு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றாரு இங்க. அதாவது எல்லாருக்குமாவும் வேண்டிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. தன்னோட மட்டும் மமன்ட்டு சொல்லிட்டுல பாருங்க இங்க அந்த வார்த்தை இல்லவே இல்லை. பவனபுரேஷ குருவாயூரப்பா பாஹிரோகாத், நீ அந்த நோய்கள் எல்லாம் நீக்கணும்னுட்டு வேண்டிக்கிறார் அவர். ஏன்னா இவாளுக்கு தேவாதிகளுக்கும் அசுரர்களுக்கும் பாக்குறதுல எந்த அவர் அந்த அமிர்தம் வரணும் அங்க இந்த கடைஞ்சு எடுக்கும் பொழுது. அப்போ இதுல ஏதோ ஒரு உபன்யாசம் நான் கேட்டேன். இப்ப மனச நம்ம பாலுன்னு எடுத்துட்டோம்னா, இப்ப நம்ம மனசால இப்ப அந்த பாலை நீங்க அந்த சமுத்திரத்தை பிரபஞ்சம்ங்கிற தண்ணீர்ல அந்த பாலை நீங்க கலந்துடனா, பாலுங்கிறது நம்ம மனசு. சோ இந்த மனசு சுத்தமா இருக்கோ இது நமக்கு தெரியாது. அப்போ அந்த மனசால நம்ம பகவான் நினைச்சுக்கிண்டு அந்த பாலை நீங்க அந்த பிரபஞ்சம்ங்கிற தண்ணீர்ல நீங்க கலந்துடனா அது தண்ணீர்ல கலந்து விடும், அவ்வளவுதான். அப்போ அதனுடைய அந்த பாலினுடைய வேல்யூ நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தண்ணியா அதுவும் தண்ணியாவே போயிடும். எப்படி பாலெல்லாம் கொண்டு வராதுலயே தண்ணியில கலந்து தண்ணியில பாலை விடுறாலும் பாலில தண்ணி விடுறாலும் தெரியாது. சோ அந்த மாதிரி எல்லாமே தண்ணீரை கரைஞ்சு போயிடும். ஆனா அதே அந்த மனச நீங்க கடைஞ்சன்னு வச்சுக்கலாம். இந்த மனசுங்கிற பாலை நீங்க கடைஞ்சன்னா அதுல இருந்து அந்த வெண்ணெய் வருது இல்லையா, அந்த வெண்ணெய் பிரபஞ்சம்ங்கிற தண்ணீர மிதக்குமா. அப்ப அதுதான் ஸ்ரேயஸ் அப்படின்னுட்டு அந்த உபன்யாசத்தை நான் கேட்டேன். ரொம்ப நல்ல கருத்து, நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது அந்த மனசை கடைஞ்சோம்னா, இப்போ இதுக்கு இந்த கூர்மாவதாரத்துல அந்த மேனேஜ்மெண்ட், இந்த லைஃப் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய சொல்லலாம். கடைசியில நான் சொல்றேன். ஏன்னா இந்த அவதாரத்துக்கு நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இது ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி. ஆனா இதுல என்ன ஆக்சுவலா இதுக்கு பின்னால இதுக்கு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அதை நம்ம பின்னால நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்னா. இப்ப நடந்த கதை என்னங்கிறத மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சோ அப்படியாக இந்த கடையற சமாச்சாரத்தை இந்த ஒரு தசகத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்ப இதுல என்ன சொல்றார், அந்த முதல்ல அந்த சந்தி பண்ணிக்கணும்னு சொல்றாரு இல்லையா. இப்போ எந்த சமயத்திலையும் நீங்க அவளோட சண்டை போடக்கூடாது. ஏன்னா இப்ப காரியம் ஆகணும் இல்லையா, காரியம் ஆற வரைக்கும் தாஜா பண்ணி அவள்கிட்ட காரியத்தை வாங்கிக்கணும். கடைசியில உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும், அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு பகவான். அப்ப என்கிட்ட இவளுக்கு தேவாதி கோவம் ஏதாவது சொல்லிட்டு அவ வேலை பண்ண மாட்டேன்ட்டு ஒரு பக்கத்துல உட்கார்ந்து விடுவோம். சோ அதனால அவ என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுக்கணும்னுட்டு முதலே வான் பண்ணிடுவேன் பகவான். அதே மாதிரி அவ எடுத்துட்டு வரும்பொழுது கர்வத்தோட மதேன இல்லையா, கர்வத்தோட எடுத்துட்டு வரார், மலை கீழே விழுந்துடுறது. அப்ப பகவான் ஒரு இலந்தையாட்ட அதை அப்படியே தூக்கிட்டு பார்க்கடல்ல வைக்கிறார். வச்சு கடைய தொடங்கினோன்னு என்ன ஆறுது, அது சரிஞ்சு விழருது. அப்ப அந்த சமயத்துல இவர் அந்த அவதாரத்தை எடுத்துட்டு கூர்மத்தோடைய சரீரத்தோட அடியில பூந்து அந்த மலையை தாங்கி பிடிச்சு நிறுத்தின்னு விடுறாரு. அதுக்கப்புறம் அவ கடையை தொடங்கினோன்னா என்ன ஆறுது, மலை மேற்கு வர தொடங்கி விடுது. மேற்கு வரங்க தொடங்கினோன்னா அவர் கையால அதை மேல தடுத்து நிறுத்தி விடுறாரு. இப்படியாக பகவான் மேல கீழே ரெண்டு இடத்துல இருந்து அவளுக்கு இருந்து சகாயம் பண்றாரு இவா ரெண்டு பேருக்கு. கடைசியில என்ன ஆறுது, ஒரு பக்கம் ஒரே அந்த சுவாசம் அனிலம் காத்து, இன்னொரு பக்கம் தேவாதிகளும் அதுல வாடுறான். அப்ப அதுல மழையை பொழிய வைக்கிறாரு. கடைசியில என்ன ரொம்பவுமே சரிச்சு படுறான்னா வெகுகாலம் கடைஞ்சுட்டு இருக்கான ஒரு விதமான மாற்றமும் இல்லை, தென்படுறது இல்லை வாழ்க்கை. இட்ஸ் நாட் தட் ஈஸி இல்லையா, அவ்வளவு பெரிய டாஸ்க் அது. அதுல இருந்து பகவான் சொல்லிட்டார், நீங்க கடைஞ்ச அந்த பீயூஷத்தை எடுங்கோ, அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னுட்டு சொல்லியாச்சு. இப்போ அந்த காரியத்தை எப்படியா நிறைவேற்றுதானே ஆகணும். இப்போ கடைசியாக என்ன பண்றாரு பகவானே, ரெண்டு பக்கம் வாசுகியை பிடிச்சிட்டு கடையை தொடங்குறார். சோ அது வரைக்கும் நம்ம இந்த தசகத்துல பார்ப்போம். இனி மேற்கொண்டு இவர் கடையும் பொழுது என்னெல்லாம் அந்த சமுதிரத்துல இருந்து வர்றதுங்கிறத நம்ம அடுத்த தசகத்துல நம்ம பார்ப்போம். சாந்திரானந்தாவபோதாத்மகோ அனுபமிதோ காலதேசாவதிभ्याम् நிர்முக்தம் நித்யமுக்தம் நிரமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே
புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானா. ஸ்ரீ ஹரியே நமஹ. இந்த படத்தை நீங்க கூர்ந்து பாருங்க. இந்த போடுற பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. இதுல வந்து என்னெல்லாம் வருது இந்த கடையும் பொழுதுங்கிறது காமிச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் இருக்கு, வெளியில என்னெல்லாம் பிக்சர் போட்டிருக்கு. சோ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இது என்னத்துக்கு போட்டிருக்கா, இது என்னத்துக்கு போட்டிருக்கா. அதே மாதிரி இந்த 10-11 ஸ்லோகங்களே ரமா ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்கா. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஷி ஹஸ் டன் a wonderful job. அப்படியே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் எப்படி அவ அந்த இதை கடையறதுக்கு புறப்பட்டாங்கிற அந்த விசேஷத்தை நீங்க நல்லா புரிஞ்சுட்டு இருக்கலாம். ரமா மேடம், உங்களுக்கு ஒரு வாட்டியும் தேங்க்ஸ் பண்ணி போறவே போறாது. உங்களோட எடிட்